அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். உயிர் மயங்கியல் என்ற ஒரு இயலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உயிர் மயங்கியல்ல உயிரெழுத்து மயங்குவதை பற்றி, சொற்களில் இறுதியில் நிற்கின்ற உயிரெழுத்துகளோடும் ஏனைய எழுத்துகளோடும் ஒன்று சேர்வதனை பற்றி உணர்வது பற்றி சொல்லக்கூடிய இந்த எண்ணில் நாம் இதுகாரும் அகர ஆகாரங்களை பார்த்தோம். அகரத்தை பார்த்தோம், ஆகாரத்தை பார்த்தோம். அவ்வாறு நான் சொல்வதற்கு காரணம், அகரம் கரச்சாரியை பெற்றது, ஆகாரம் காரச்சாரியை பெற்றது. இப்போது அடுத்தபடியாக இகர ஈற்றை பார்க்கிறோம். இகர ஈறு. இந்த ஈறுங்கிற சொல்லு பாருங்க, அது ஏதோ ஒரு கடினமான சொல்லா தெரியுது, அல்லது வழக்கில் இல்லாதது போல தோன்றுகிறது. பல்லோடு பல் எங்கிருந்து வருகிறது? ஈற்றிலிருந்து வருகிறது. ஈறு அது வழக்கில் தான் இருக்கிறது. ஈறு தெரிய சிரித்தான் என்று சொல்லுகிற போது ஈறு என்பது தெரிகிறது. அதுதான் இறுதி, வாயினுடைய இறுதி பகுதி, அதாவது பல்லினுடைய இறுதி பகுதி, அது ஈறு. அது ஈற்றில் நின்று இசைக்கும்ங்கிறார் தொல்காப்பியர், இறுதியிலே நின்று ஒலிக்கின்ற என்று பொருள். இப்ப இகர ஈறு பற்றி பார்க்க போறோம். முதல்ல எடுத்த உடனே வேற்றுமையில இகர ஈறு என்ன ஆகும் என்று சொல்லுகிறார். இகர இறுதி பெயர் நிலை முன்னர் இகரத்தை இறுதியாக உடைய பெயர்கள் சில இருக்கின்றன. எலி, புலி என்பதெல்லாம் இகரத்தை ஈராக உடையன. வெள்ளி அது இகரத்தை ஈராக உடைய பெயர். கள்ளிக்காடு, கள்ளி இகரத்தை ஈராக உடையது. இப்ப அது போல பார்க்கும்போது இகர இறுதி பெயர்நிலை முன்னர் வேற்றுமையாக இருக்குமானால் ஆயின்ங்கிறது வினை எச்சம். வேற்றுமையாயின் மிகுங்கிறது வினைமுற்று, ஆயின்ங்கிறது வினையச்சம். என்ன வினையச்சம் இது? செய்யின் என்னும் வாய்பாட்டு வினையச்சம். கணக்குல எப்படி வாய்பாடு வச்சிருக்கிறோமோ அது போல நாம மொழியிலும் சில பதங்களை குறிப்பதற்கு வாய்பாடு வைத்திருக்கிறோம். அப்படி பார்த்தா செய்யும் செயற்கென செய்ய என்று வருவனையெல்லாம் அவ்வகை 9 வினையெஞ்சு கிளவின்னு பின்னாடி படிக்க போறோம். 9 வினையச்சங்களை தொல்காப்பியர் சொல்லுகிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இலக்கண வரலாறு எழுதும் போதுதான் தெரியும். 9 வினையச்சங்களை சொன்ன தொல்காப்பியர் ஈறுகள் பற்றியெல்லாம் சொன்னவர், உணர்ச்சி பற்றி எல்லாம் கூறியவர். இன்ன இடைநிலை இன்ன காலத்திற்கு வரும்னு சொல்லல. இறந்த காலத்திற்கு தகர இடைநிலை வரும் என்று அவர் சொல்லல. எதிர்காலத்துக்கு பகர ஒற்று வரும் என்று அவர் சொல்லல. ஏன் சொல்லல? விட்டுட்டாரா, மறந்துட்டாரா? அப்படின்லாம் இல்லை. அதாவது மொழித்தரம் முட்டரித்த பேரறிஞர் தொல்காப்பியர். அதுபோல அவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் பார்த்து அலசி அணுக்குள் உள்ளர புகுந்தது போல ஆய்வு செய்து சொன்ன ஒரு மொழித்திறத்தை நாம் தொல்காப்பியரிடம் பார்க்கலாம். தொல்காப்பியம் இடைக்காலத்தில் மறக்கப்பட்டு விட்ட ஒன்று. மறுபடியும் இப்ப அதற்கு பிறகு தொல்காப்பியத்தை கற்க வேண்டும் என்ற முனைப்பு வந்த போது இவடிகளை எல்லாம் தேடி பிடித்து அதனை பாடம் சொல்வதற்கென்று சென்னையில விட்டிருந்தார் வரதராசர் என்று. அவர் தொல்காப்பிய வரதராஜ முதலியார்னு பேரு இருக்கு. ஏன்னா அவர் தான் தொல்காப்பியம் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அவரிடம் போய் நிறைய பொருள் கொடுத்து பயின்றார்களாம் இந்த காலத்துல. அதை பற்றி எழுதுகிறார்கள். அதனால தொல்காப்பிய கல்வி இடைக்காலத்துல விட்டு போய்விட்டது. மறுபடியும் இப்ப பேர் எழுச்சி பெற்று இருக்கிறது. அதனால அது ஒரு இன்றியமையாத ஒரு இலக்கணம். நமக்கு கண்ணென தகுந்த ஒரு இலக்கணம் தொல்காப்பியம். ஏன், என்ன சிறப்பு? யாராவது உங்களை கேட்பாங்க, நன்னியில விட தொல்காப்பியம் என்ன சிறப்பு, இலக்கண விளக்கத்தை விட தொல்காப்பியம் என்ன சிறப்பு, வீரசோழியத்தை விட தொல்காப்பியம் என்ன சிறப்புன்னு கேட்டா
நாம சொல்ல வேண்டும். தொல்காப்பியம் பல வகையான சிறப்புகளை உடையதுல ஒன்று முதல் ஒன்று எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும், அதாவது இலக்கிய மொழிக்கும் வழக்கு மொழிக்கும் இலக்கணம் கூறிய முதல் நூல் அதுதான். பின்னை வந்த நூல்கள் அந்த இரண்டு இலக்கணமும் பேசவில்லை. பேச்சு மொழி அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கல. அதற்கு பிறகு இப்போதுதான் மொழிகள் வந்தவர்கள், மொழியில் அறிஞர்கள் எழுத்து மொழியை நாம இலக்கணம் பார்க்கணும். அது வழக்கு மொழியிலேயும் நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. சில இடங்கள்ல வழக்கு மொழியில தான் நல்ல இலக்கணம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னாங்க. இனச்சுட்டில்லா பண்புகள் பெயர்கொடை வழக்காரல்ல செய்யுளாரே என்பது சொல்றாங்க. எப்படின்னா செஞ்ஞாயிறு வெண்திங்கள் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வழக்கில் எப்படி எல்லாம் சொல்லுவதில்லை, அது செய்யுள் மொழினார். அப்புறம் வழக்கினுள் இவ்வாறு வெறும் செய்யுளில் வராதும்பார். வரையறுத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இலக்கணத்தை உடையது முதற்கூறு, சிறப்பு கூறு அது. இரண்டாவது கூறு, தொல்காப்பியர் 4 வகையான சொற்களுக்கு சமமா இலக்கணம் சொல்லியிருக்கார். பெயர், வினை, இடை, உரி. அப்படி சொல்லும் போது எவ்வளவு நுட்பம் பாருங்க. சொற்கள் எத்தனை வகைப்படும் சொல்லுகிற போது பெயர் தொல்காப்பியத்திற்கு இலக்கணம் சொல்லுகிற போது, தொல்காப்பியம் இலக்கணம் பெயரை, வினை, இடை, உரி என்ற 4 இலக்கணம் சொல்லுகிற போது அதுல கூறுபடுத்தி சொல்லுவார் பாருங்க. பின்னால பெயர், வினை என்று 2 வகைகளும் அப்படிங்கிறது இருக்கிறார். இடை, உரி அவற்றை சார்ந்து என்று சொல்றார். சமமான 4 சொற்கள் இல்லை. பெயர் சொல்லுக்கு வினை சொல்லுக்கு தகுதி இடர் சொல்லுக்கு உரி சொல்லுக்கு இல்லை. பெயர் சொல்லும் வினை சொல்லும் தாமாக இயங்கும் தன்மை உடையன. ஆனா இடச்சொல்லும் உரி சொல்லும் இந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லும் சார்ந்துதான் இயங்கும். அது போல, அதாவது திருவிழாவுக்கு போகிற அப்பாவும் அம்மாவும் சின்ன பிள்ளைகளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது மாதிரி இந்த இடைச்சொல்லும் உரி சொல்லும் அந்த பெயர் வினைக்குள்ளும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பின்னாடி சொல்லுவார். அவ்வளவு சிறப்பாக இலக்கணம் சொன்ன ஒரு முறைமையை பார்க்கிறோம். அப்படி சொன்னவரே இடைநிலைகளை பற்றி, காலம் காட்டுகின்ற இடைநிலைகளை பற்றி ஏன் சொல்லல அப்படின்னா, தொல்காப்பியருக்கு தெரியும் இந்த இடைநிலைகள் மட்டுமே காலம் காட்டுவன அல்லன்னு. காலத்திற்கு காலம் காட்டுவதற்கு இடைநிலை வருங்கிறத இடைநிலை சொல்லுகிறார். ஆனால் இந்த இடைநிலை இன்ன காலம் காட்டும் என்று அவர் சொல்லலை. ஏன் சொல்லலன்னா, சில சமயங்களில் விகுதி காலம் காட்டும், சில இடங்களில் அந்த சொல்லுக்கு முன்னும் பின்னும் அடையாக வரக்கூடிய அல்லது பின்பகுதியாக வரக்கூடிய, பின்னூட்டாக வரக்கூடிய சொற்கூறுகள் காலம் காட்டலாம், சொற்கள் காலம் காட்டலாம். நாளை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அது எதிர்காலம். இந்த பார்ப்போம் என்கிற இப்போ எதிர்காலம் உணர்த்துகிறது, நாளை என்று சொல்ல உணர்த்துகிறது. அதனால அவர் தெளிவாக அந்த இடைநிலைகளை வரையறுத்து அவர் பேசல. பின்னாக நன்னூலார் எளிமை வருது எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன இறுதிகள் எல்லாம் காலம் காட்டும் சொல்றாரு. கும் தும் தும் கும் இதெல்லாம் காலம் காட்டும்னு பிறகு சொல்லுவாரு. காலம் என்பது நிலையில்லாத ஒன்று என்பது போலவே இடைநிலைகளால் மட்டுமே, விகுதிகளால் மட்டுமே அது உணர்த்தப்படுவது இல்லை. அது மயக்கம் வர அதிகம். எப்படி மயக்கம் வரும் என்று கேட்டா, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவது சரியான முறை. ஆனா நாளை பார்க்கிறேங்கிறது புரிங்கிறது நிகழ்கால போய் எதிர்காலத்துக்கு சொல்றாங்க. நாளை பார்க்கிறேன், நேற்று நான் அங்க இருந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற போது நிகழ்காலம் இறந்த காலத்துக்கு போயிட்டு. அதனால கால மயக்கம் நிறைய இருப்பதனால அவற்றை தெளிவாக உணர்த்துவதற்குரிய சொற்கூறு இன்மையினை அறிந்து தொல்காப்பியர் அதை சொல்லல. சரி, அப்ப இந்த இடத்துல இகர இறுதி பெயர்களை முன்னர், இகரத்து இறுதியாக உடைய பெயர்களுக்கு முன்னால் வேற்றுமை பொருள் என்றால் நன்றாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2, 3, 4, 5, 6
7. இந்த வேற்றுமைகளுடைய உருவுகள் என்ன பொருள் வருங்கிறது தொல்காப்பியர் வேற்றுமையில சொல்லப்படாது. பின்னால அதை தெளிவா படிச்சுட்டா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஏயா இங்க 2ஆம் வேற்றுமைன்னு சொன்னா இது செயற்படுவது வேற்றுமை, இது இன்னும் பொருள்களில் வரும் என்று நாம் சரியாக அதனை நாம் மனனம் செய்து விட்டால் அதற்கு பிறகு நம்மை பொறுத்தவரையில் வேற்றுமை இலக்கணத்தை தெளிவாக அறிந்து கொண்டு விட்டால் அல்வழி இலக்கணம் தானாக எனக்கு தெரியும். அல்வழி இலக்கணம் என்ன? வேற்றுமை அல்லாத இலக்கணம். நடுவில் எந்த உருவும் மறைந்திருக்காது என்பதுதான் இலக்கணம். அவன் வந்தாங்கிறதுல ஒண்ணும் இல்லை, அது அல்வழி. எதையெல்லாம் அல்வழின்னு பார்க்க போறோம். வேற்றுமை அல்லாத மற்றவெல்லாம் அல்வழி. வேற்றுமையையும் விட முதல் வேற்றுமையும் கடைசி வேற்றுமையும் நடுவில் எதுவும் இல்லாதனால அவையும் அல்வழி எனப்படும். அவை வேற்றுமை என்று பெயர் பெற்றிருந்தாலும் கூட அவையும் அல்வழி என்ற அந்த பட்டியல்ல அடங்கும். இந்த இவற்றெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான செய்திகளை வைத்துக் கொள்ளலாம். இங்க வல்லலுக்கு மிகும் என்று சொன்னார். புலிக்குட்டி என்று சொல்லு. குட்டி என்பதை குருமை என்று சொல்ல வேண்டும் என்று மரபையில் சொல்ல போறார். சொல்லுவார், முடிஞ்சு பார்த்தா கல்வி தொடர் மாதிரி அப்படி போய்கொண்டே இருக்கும். முன்னும் பின்னுமா பார்க்கணும். அப்படி பார்த்து பாடம் சொல்வதும் பார்த்து பாடம் கேட்கணும். அப்பதான் அது தொல்காப்பிய கல்வி ஆகும். அப்படியே நாம போது பார்த்து கொண்டிருக்கிறோம். புலிக்குட்டி, வெள்ளிச்சரடு அப்படின்னு சொல்றோம். சரி, புலிக்குட்டிங்கிறதுல நடுவில் ஏன் இச்சுதான் வரணுமா, வெள்ளிச்சரடுங்கிறதுல இச்சுதான் வரணுமான்னு ஒரு கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வி. இதுக்கெல்லாம் விடை முதல்ல சொல்லிட்டாரு. அகரத்தை தொடங்கும் போதே உயிர் மயங்கியுள்ள சத்தம் ஒத்த ஒற்றிடை மிகுது. நான் உங்களை மனநம் சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த நூற்பாவை. சத்தம் ஒத்த, அப்ப குட்டிங்கிறதுல இருக்கிற கூ அந்த இச்சுதான் இங்க வரும்னு சொல்லிட்டார். சரடுங்கிறதுல அந்த இச்சுதான் இங்க வரும்னு சொல்லிட்டார். சத்தம் ஒத்த ஒற்றிடை மிகுதுங்கிறது ரொம்ப இன்றியமையாத நூற்பார், முதல் நூற்பார். அது வரப்போகுது, இன்னும் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வரப்போகுது. அதுதான் பார்க்கணும். புலிக்குட்டி என்ன வேற்றுமை? 6ஆம் வேற்றுமை. புதியது குட்டி. ஏன் 6ஆம் வேற்றுமை சொன்னோம் அப்படின்னா உடமை பொருள்ங்கிறது 6ஆம் வேற்றுமைக்கு உரியது. அதனால புலிக்குட்டி. வெள்ளிச்சரடு அப்படின்னா வெள்ளியால் செய்யப்பட்ட சரடு. அது என்ன? 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அத மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், தெளிவுக்காக சொல்லுகிறேன். இல்ல, துணிக்கடை என்பதற்கும் துணியை விற்பனை செய்யும் கடை. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அது என்ன உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னா, சில சமயத்துல மரம் வெட்டினான்னா மரத்தை வெட்டினான்னு ஐயை மட்டும்தான் மறந்திருந்து அது வேற்றுமை தொகை. ஆனால் ஐயை சொன்னாலும் கூட நமக்கு பொருள் விளங்கலன்னு சொன்னா எப்படி கேட்டா, தகரப்பெட்டி அப்படின்னு திணிச்சுங்க. தகரத்தால் பெட்டி அப்படின்னு சொல்றத விட தகரத்தால் ஆன பெட்டின்னு சொல்லணும். இந்த ஆனங்கிறதுதான் பயன். உருவு மட்டும் இல்ல, இந்த பயனும் இந்த சேர் இருக்கிறது, உடல் தொக்கி இருக்கிறது. அதனால இந்த உருவும் பயனும் உடல் தொக்க தொகை. தங்கக்காப்பு, தங்கத்தால் ஆன காப்பு. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடல் தொக்க தொகை. அப்படி பார்க்கணும் நாம. சிற்றுண்டி சாலை, சிற்றுண்டியை உடைய சாலை. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடல் தொக்க தொகை. இப்படி பார்த்தா சிக்கல் இல்லை. அதனால என்ன பொருளில் வரும், என்ன உள்ளர மறைந்து இருக்கிறது என்று பார்த்து, அது உருவம் மட்டும் மறைந்திருந்தால் வேற்றுமை தொகை என்று சொல்லுங்கள். உருவோடு வேறு ஒரு சொல்லும் தேவைப்பட்டால் அது வந்தால்தான் பொருள் விளங்கும் என்ற நிலை இருந்தால் அதற்கு உருவம் பயனும் உடல் தொக்க தொகைன்னு சொல்லும். சரி, அடிப்படை செய்திருந்ததுனால ஆங்காங்க பார்த்து கொண்டு போகும். அடுத்தது இகரையீட்டுல வேற்றுமை பொருள் வரக்கூடிய சொற்களை சொன்னார். அடுத்து இகரையீடு பிற சொற்களை எப்படி ஏற்கும்? இனி, அணி என்னும் காலையும் இடனும் வினையஞ்சு கிளவியும் சுட்டும் அண்ணா. இனி, அணி என்னும் காலையும் இடனும் வினையஞ்சு கிளவியும் சுட்டும் அண்ணா. அப்படின்னா இந்த இனிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, இப்ப கேட்டா சொல்லிக்கணும் நம்ம. இனின்னா இனிமேல் அப்படின்னு சொல்றோம். அது பொருள் இல்லை. இந்த காலத்துல நாம இனிமேல் நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொன்னா இதற்கு பிறகு பொருள். ஆனால்
உண்மையிலே இந்த சொல்லுக்கு என்ன பொருள் பாருங்க. அதுதான் தொல்காப்பியம் நமக்கு கொடுத்த கல்வி, சங்க இலக்கியம் நமக்கு கொடுத்த கல்வி. இனிமை இப்பொழுது பொருள் எங்க இருக்கு ஆதாரம்? இனி நினைந்து இரக்கமாகின்று அப்படின்னு ஒரு புறநானூற்று பாட்டு இருக்கு. 243வது புறநானூற்று பாட்டு, 243வது பாட்டு. பாடியவர் யாருன்னு கேட்டா தொடித்தலை விடுத்தம்பினார், தம்பினார்னு இருக்கும். அது தொகுத்தல் விகாரம். தொடித்தலை விடுத்தம்பினார். தொடித்தலைன்னா வளைந்த கைத்தடியை உடையவர். இந்த கரியை ஊன்றி கொண்டு ஒரு முதியவர் தன்னுடைய ஊர்ல இருக்கிற அந்த குளத்தன் கரையில போய் நிற்கிறார். அளமான குளம், கரையிலெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கின்றன. மரங்களுடைய கிளைகள் எல்லாம் தண்ணீருக்கு மேற்படத்துல நீட்டி கொண்டிருக்கின்றன. இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கிளையில போய் ஏறி அந்த குளத்துல குதிக்கிறார்கள். எதுக்கு குதிக்கிறார்கள்? உள்ளே போய் அடிப்பகுதிக்கு போய் மணலை கையில அள்ளி கொண்டு மேல வந்து நான் அடிவரையில போனதற்கு சான்று இதோப்பா அப்படின்னு காட்டுறாங்க. எதிரீர் குட்டத்து துடியனப்பாங்க குளித்து மணல் கொண்ட கல்லாயிரமை அடியோடு தன்னுடைய இளமை கொஞ்சம் பெரியவர் நினைக்கிறாரு. இப்ப ஒரு செடித்தலை விழித்தெடுக்காரதா இருக்கிறார், கையில தடி ஊன்றியவராக இருக்கிறார். இவர் நினைக்கிறார், ஆஹா என்னுடைய இளமை எப்பேற்பட்ட இளமை, அந்த இளமை போய்விட்டது. இப்ப எப்படி இருக்கு? இருமையிலையும் இளமைகள் கிடைக்கும். இந்த இருமல் ஒரு வார்த்தை, இந்த இருமல் ஒரு வார்த்தை இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இளமை போய்விட்டதே. இந்த இளமை நிலையாமையை இதுபோல சொன்ன ஒரு பாட்டு சில வேறு மொழிகளில் இருக்கிறது, இல்லாம இல்ல. சொல்லி பாடுறார். இந்த இளமை போகுத அந்த காலத்தை பார்த்து நோய்வாய்ப்படுகின்ற அந்த நிலைமையை பற்றி சொல்லுகிறது. இங்க வந்து பரவலட்டிக்கா போயிடுது உடம்பு, கண் பார்வை போயிடுது, வெளி நடுங்கி போகிறது, காது கேட்கவில்லை. இப்படிப்பட்ட குறைபாடுகள் எல்லாம் முதுமை வர வர வருகின்றன என்றே சொல்லுகிறார். அதனால காண்டேகர் என்ற ஒரு பெரிய நாவலாசிரியர், நான் முன்பே சொன்ன அவருடைய நாவல்கள்ல படிக்கத்தக்க கிரௌச்சவதம் என்ற நாவலை படியுங்கள் என்று சொன்ன உலகத்தினுடைய மிகச்சிறந்த நாவல்கள்ல இந்த கிரௌச்சவதம் ஒரு நாவல். அது வால்மீகி ராமாயணத்தினுடைய ஒரு பெரிய முதல்ல மேற்கோளாக காட்டி தொடங்குகிறது. ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம். அந்த கிரௌச்சவதம்ங்கிறது ஒரு உட்பற்ற ஒரு நாவல். அதை எழுதிய காண்டேகருக்கு வாழ்க்கையில கண் போய்விட்டது. கடைசியில பெரிய எழுத்தாளர் நிறைய எழுதினாரு. அந்த மராட்டிய மாநிலத்தை சார்ந்த அந்த காண்டேகருக்கு கண் பார்வை போன பிறகு ஒரு நேர்காணலுக்கு வரக்கூடிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேட்கிறார், இந்த கண் பார்வை போனதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது சொல்லுகிறார், இப்போது எனக்கு அத்திரிகை பொருள்கள் எல்லாம் என்னிடம் பேசுகின்றன, நெருக்கமாக இருக்கின்றன. இவர் கொல்லப்பக்கம் போவதற்காக அப்படின்னு நான் நகருகிற போது இந்த சுவர் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி தொட்டுக்கொள் என்று சொல்லுகிறது. அப்பா இந்த தூண் என்னிடம் பேசுகிறது, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது என்று அந்த குறைய கூட ஒரு நிறைய எடுத்துக்கொண்டு தனக்கு ஏதோ இந்த குறைகள் எல்லாம் கூட கற்பிக்க முயல்கின்றன என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஒரு எழுத்தாளருக்கு தான் வரும், சிறந்த எழுத்தாளருக்கு தான் வரும். அந்த எழுத்தாளர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போது அவரு இளமையில அவருடைய பையன் வந்தான், பள்ளிக்கூடத்துல தொடக்க பள்ளியில படிக்கிறவன். என்னப்பா இன்னைக்கு பாதி நேரத்துல வந்துட்டு பள்ளிக்கூடத்துல அப்படின்னு கேட்டாரு. இல்ல இன்னைக்கு இந்த ஒரு பெரிய எழுத்தாளர் படிச்சு இறந்து போயிட்டாரு, அதுக்காக அவர் மகனை நாற்காலியில உட்கார வச்சு அவங்க அப்பாவை வச்சு பேசினாங்க, எல்லாரும் பாராட்டி பேசினாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, என்ன அப்படி உட்கார வச்சு பேசலையேன்னு சொன்னான். இவனை உட்கார வச்சு பேசணும்னா இவர் போயிருக்கணும். அப்பதான் காண்டே ரொம்ப அருமையா சொன்னாரு, அதுக்கு இன்னொரு நாள் இருக்குப்பா, உன்னையும் அப்படி உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு நாள் வரும் என்று காண்டேயன் சொல்லிட்டார். ஆகவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் எழுத்தாளருக்கு எடுத்து வருகிற போது அவை சுவை ஏற்படுகின்றன. மிகச்சிறந்த பண்பாளர்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டுகள், நம்முடைய வாழ்க்கையை செப்பரேட்டுக் கொள்வதற்குரிய சிறந்த கல்விகள்.
அது மாதிரி பார்க்கணும். இனிமையிலிருந்து இரக்கமாக இந்த பாட்டு இருக்கிற அது செல்ஃப் எக்ஸ்பிரஷன். தன்னுடைய முதுமையை சொல்லுவது மட்டுமல்ல, தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை எல்லாம் சொல்லுவார். அந்த பாட்டு 243வது பாட்டு. அந்த பாட்டை நீங்கள் படித்து பாருங்க. அதுலதான் முதல்ல எடுத்த உடனே இனிங்கிறது சொல்லிட்டு புறநானூற்று உரையாசிரியர் பழைய உரையாசிரியர் இப்பொழுதுன்னு உரையாசியார். அது படித்த மொழியை இப்பொழுதுன்னு அந்த பொருளை வருவதை ஒரு எடுத்துக்காட்டு காட்டுல. இப்ப சரி, இப்பெல்லாம் வந்து சொல்றேன்னா இதுவும் அப்படி செய்ய மாட்டோம்னா நாளைக்கு நாளை மாதிரி சொல்றோம்னா இப்பொழுதைக்கு மேலும் புரியும். நாம தப்பா சொல்லல, தப்பா உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போதைக்கு மேல், இப்போதிலிருந்து மேல் என்று சொல்லுங்க. சரி, அந்த இனி அணி என்னும் காலை இந்த சொத்து வருகிற போது என்ன ஆகும்? வினையென்று கிளவியும் புத்தும் அண்ணா அப்படின்னா இனி காணலாம். இது இனி காணலாம்ங்கிறதுல இனி என்பது வினையேற்றம், காணலாம் என்பது வினைமுற்று, அதை தழுவி இருக்கக்கூடிய இந்த இனி என்பது வினையேற்றம். இனி காணலாம், இனி செய்ய மாட்டேன், இனி பேச மாட்டேன் என்று வரக்கூடிய இடங்களில் இந்த வினையென்று கிளவியாக வருகின்ற போது அங்கே ஒற்றுமிகும். ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். காசா தாத்தாதான் அடிக்கடி சொல்லப்படும். எழுத்துக்கள்ல 2 எழுத்துக்களுக்கு முன்னால மிகுவதி இல்லை. பாக்கி காசா தாத்தா இந்த இனி காணலாம்னு உடனே நீங்க என்ன சொல்லணும்? அடுத்தபடி இனி சொல்லலாம், இனி தரலாம், இனி பார்க்கலாம்னு சொல்லணும். காசா தாப்பா பாக்கி 3 சொல்லணும். இனி கொண்டான்னு சொன்னா உடனே செல்வான் கொண்டான் போவான்னு சொல்லணும். அந்த 3க்கு எடுத்துக்காட்டு தானா வரணும். அதுதான் இலக்கணம். அப்படி பாருங்க. இப்ப அப்படியே நான் பல நூற்பாக்களுக்கு நான் பின்னாடி நாம பார்ப்போம். சரி, ஆகவே இணைந்து கிளவியும் சுற்றும் அண்ண அப்படி வருகிற போது நாம் அவ்வாறு பார்க்க வேண்டும். இனி அணி என்னும் காலையும், அணி என்பது மிக அண்மைக்கால அண்மை என்று பொருள். அணிமேக என்றால் இடத்தை குறித்த பொருள். இப்படி வரக்கூடிய பொருள்கள்ல கண்டிப்பாக வல்லற்று மிகும் என்பது இலக்கணம். சரி, அடுத்தது இன்றி என்னும் வினையென்று இறுதி. அது இன்றின்னு இது செய்யுள்ள புறநானூற்றுல ஒரு இடத்துல வந்திருக்கு. தொல்காப்பியர் என்ன செய்திருக்கிறான்னு கேட்டா, தன் காலத்தில் இருந்த அனைத்து இலக்கியங்களையும் பார்த்து ஒரே ஒரு இடத்துல ஒரு வேறுபாடு இருந்தா கூட அதை கூட விடாம அதுக்கு இலக்கணம் செய்திருக்கிறார். அதுக்கு இந்த இடம் எடுத்துக்காட்டு. இன்றி என்னும் வினையென்று இறுதி இது ஒரு வினை வச்சம். காசு கொடுத்தாலன்றி காரியம் நடக்காதுன்னு இந்த காலத்துல சொல்றோம். அன்றி இன்றி என்பவை வினை எச்சங்கள். அன்றி நடக்காது, இன்றி போகாது, மருந்து உண்டாது, அன்றி இந்நோய் தீராது என்று உப்பின்றி உண்டான், உப்பு இல்லாமல் உண்டான். ஆக இதையெல்லாம் வினை எச்சங்கள். அந்த நீர இகரம் முகரமாகும். அது ஒரு செய்யுள்ள வந்திருக்கு. 4 போகி 11 புக்கு 2 மொழியிலும் அப்படின்னு இருக்கு. 4 போகி நல்ல நாளே பார்க்காம ஒரு கடைவெள்ள போறான். ஐயோ, நாள் பார்க்கலையாவது நினைக்கல. அவ எப்ப போனாலும் கொடுப்பாங்க. அதனால 4 போகி 11 புக்கு. அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது போறான். போகலாமா? போகலாம் ஐயா. அவர் அதெல்லாம் கருத மாட்டார். 4 போகி 11 புக்கு 2 மொழியிலும் சொல்லக்கூடாது சொன்னாலும் அதை திறம்பட பேசாவிட்டாலும் கூட அந்த வள்ளல் நமக்கு கொடை கொடுப்பான். அந்த இடத்துல எல்லாம் அது அன்றின்னு வரணும், இன்றின்னு வரணும். உப்பின்றி உங்கமோ அப்படின்னு இருக்கணும். உப்பின்றி நான் உண்ணவா அப்படிங்கிறது எப்படி இருக்குது கேட்டா, உப்பின்றி இருக்கு. இன்றிங்கிறது இன்றி என தெரிந்தது. அதே போல நாளன்றி என்பது நாளன்றி என தெரிந்தது. இது செய்யுள்ள இவ்வாறு வருகிறது. இது செய்யுள்னு ஒரு தேர்ந்தாரு. இது செய்யுள்தான் அப்படி வரும். எது எப்படி வருது? என் காலத்துல வரலையா? ஒன்றியமையும் அறிவிக்கும் உபகாரமா இது மாதிரியா வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இலக்கணத்தை அவர் கருவை செய்திருக்கிறார் பார்க்கலாம். அளவை செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும்.
என்ற இகரம் உகரமாதல் ஒன்றியல் மருந்தின் செய்யுள் உரித்து. ஏன் இது செய்யுள்னு தேடி பார்த்தா, செய்யப்படுவது செய்யும், அது மட்டுமல்ல, செய்யப்படுவது எல்லாமே செய்யப்படுவது. செய்யுங்க நிலம், செய்யுங்கால் நிலம், பதப்படுத்தப்பட்ட நிலம், அதுக்கு பேர் தான் செய்யுன்னு பேரு. என்னெல்லாம் செய்திருக்கிறான், உடுவான், சேர் குடப்பினான், பிறகு பரம்படித்தான், இப்படி பல வகையான செயல்களும் செய்த அப்படியே மிக பக்குவமாக விதைகளை வாழ்ந்து கொள்வதற்குரிய பக்குவத்தோடு அந்த நிலத்தை செல்ல செய்தான். ஏன் உலார் உழவர் செயலும் வாரி வளர்ந்திருக்கால் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர், ஏரியும் நன்றால் எரிவிடுதல், நீரிலும் நன்ற கப்பது நீரிலும் நன்றதன் காப்புன்னு சொன்னார். உறவுங்கிற ஒரு அதிகாரத்தை வைத்து அத்தனை தொழில்கள்ல உழவுக்குதான் ஒரு அதிகாரம். அந்த உழவுங்கிற அதிகாரம் உழவு செய்யுமாறு இருக்கிறார். எப்படி உழவு செய்யும்? தொழிற்புழுவி கச்சா உணத்தில் பிடித்ததும் வேண்டாது சாலப்படும். அந்த இயற்கை வேளாண்மைங்கிறது அந்த காலத்தில் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது திருக்குறள் எடுத்துக்காரு. சரி, உப்பிரிந்து உங்கமா, உப்பிரிந்து உண்ணுவோமா, கொற்கையோனே அந்த பாட்டு வரும். உப்பிரிந்து உங்கமாம் கொற்கையோனே என்று நாளந்து போகி என்று அவ்வாறு வரும். சரி, அடுத்தது, அதாவது இந்த நூற்பாடு என்ன நாம் தெரிந்து கொண்டோம். இன்று என்ற இணையத்தில் இருக்கின்ற ஈகரம் நிகரமாக செய்யுளில் வரும், அவ்வளவுதான். அடுத்தது இகர சுட்டு. இகர சுட்டு என்பது ஈ என்ற அந்த சுட்டெழுத்து. இவ்விடத்து அப்படின்னு சொன்னா ஈ கூட்டல் இடம். சில பேர் கூட ஐயோ கேட்டிருந்தாங்க, நான் விளக்கி எழுதியிருக்கிறேன். ஈ கூட்டல் இடம்ங்கிறது இவ்விடம்னு இருக்கிற போது வகர மெய் இருக்க அதுக்கு உடம்புடுது. வகர மெய் இவ்வுன்னு வந்துருச்சு. இவ்வுன்னு வந்த பிறகு அந்த இடம்ங்கிறது விடம்னாச்சு, அது வகர உடம்புடுமை. அதனால இவ் கூட்டல் இடம்ங்கிறது இவ்விடம் என்று ஆகும். அதுல அந்த சுட்டு எழுத்து பற்றி சுட்டு இயற்கை மூன்று குளங்கற்று மூன்று சொன்னது போல என்ன ஆகும் என்று கேட்டால் வகர ஒற்று பெறும் அப்படின்னு சொன்னார். சுற்றி இயற்கை மூன்று குளங்கற்று அகர சுட்டு போல மெல்லெழுத்து மிகும் வகர ஒற்று பெறல் உண்டு என்பதனை முன்பு சொல்லியிருக்கிறார். அதை இங்கே சொல்றார். எப்படி? ஈ கூட்டல் ஞானம் என்றால் ஞானம். நான் வந்து சொன்ன பல திருக்குறளையும் பார்க்கிற போது ஞானம் என்பது நிலத்தை குறிக்கிறது. உலகம் என்ற அந்த பொருளில் வந்தாலும் கூட பல இடங்களில் அது நிலத்தை குறிக்கிறது. ஞானமே விசும்பே பிறவும் அறிவறியான் ஓரமும் நம்மை ஆட்கொண்ட கோதாந்தின் சீலனே பாடி சிவனே சிவனே என்று ஓரமிடும் உணராய் உணராய்தான் என்று மாணிப்பாடியர் பாடுகிறார். ஞானமே விசும்பே, விசும்பே என்று பாருங்க. அந்த சொல்லத்தை இல்ல வழக்கு நாம பேசலாம், ஆனா இலக்கியத்தில் இருக்கிறது விசும்பு. திருக்குறள் வருகிறது, விசும்பின் சுடுவேடி நல்லால் பசும்பும் தலைகாண்ட விசும்பு. இப்ப நான் உங்களுக்கு அந்த சொல்ல பத்தி நான் சொல்றேன், நீங்க வியப்படைவீர்கள். விசும்பு அப்படின்னு சொன்னா ஏமா அகன்று இல்லாம அது போய்கொண்டே இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த தடையே இல்லாம அது பாட்டு போய்கொண்டே இருக்கணும். இந்த சொல்ல எங்கேயாவது இருக்கிறதான்னு பார்த்தா குழந்தை அழும்போது விசும்பு இருக்கிறான் அப்படின்னா என்ன பொருள் விடாது அழிந்து கொண்டிருக்கு. விசும்பு விசும்பு அழுகுறாங்கன்னா நெருக்கி 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 போயிட்டே இருந்தது. அதனால நான் ஒரு இடத்துல எழுதின ரொம்ப ஒரு அறிஞர் சொன்னாலே ரொம்ப நல்லா இருக்கு சொல்லாச்சு. விசும்பு விசும்பு அவனுடைய நிலையை பார்த்து விசும்பம் விசும்பம் அப்படின்னா ஆகாயம் கூட அதுவும் கூட அழும் இது பொருள். அதனால விசும்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, ஞானமே விசும்பு காணிக்காசர் அதை பாடியிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல ரெண்டு செய்தி சொல்லியிருக்காரு. சுற்றி நேர்க்கு முன்பு குழந்தை என்று சொல்லி இருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்கிறார்? முதல் நூற்றாண்டு சொல்லியிருக்கிறார். ஆங்கில சொன்னதுனால என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஆஞானம் அஞ்ஞானம் ஈஞானம் இஞ்ஞானம் என்று சுற்றிக்கு பிறகு வருகிற போது 19 ஒப்பியல் இருக்கணும். அதே நூற்பாக இந்த 203வது நூற்பாக இங்கே வருகிறது.
அதே போல வகர ஒற்று பெறுவது உண்டு. இவ் கூட்டல் யாழ், ஈ கூட்டல் யாழ், இவ் யாழ் என்று வரும். ஈ கூட்டல் வயின் என்று கேட்டால் ஈ வயின்னு இடம்னு பொருள். இடப்பொருள் வருகிற போது ஈ வயின் என்று வகரம் மிகும் என்று காட்டினார். தூணி, அடுத்தது தூணி பதக்கு என்று 2 அளவைகளை பற்றி பேசுகிறார். பதக்கு முன் வரிவே தூணி கிளவி முதல் கிளந்தெடுத்த வேற்றுமை ஏற்று. முன்பு சொன்னது மாதிரினார். அது வந்து சொல்லியிருக்காரு, வேற்றுமை புணர்ச்சிக்கு கூடியவாறு 235வது நூற்றாண்டுல தான் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பார்த்தோம், இகழ்ச்சி பெயர்களின் முன்னே வேற்றுமையாகி வல்லெடுத்து பார்த்தோம். அதே இலக்கணம் தான் இங்கேயும் சொல்கிறார். முதல் கிளந்தெடுத்த வேற்றுமை ஏற்று. எப்படி ஒரு திருக்குட்டின்னு சொன்ன இலக்கணம் மாதிரி தான் இங்கேயும். தூணி பதக்கு, தூணி கூட்டல் பதக்குன்னா நடுவுல வல்லெடுத்து நெடி என்பது இலக்கணம். அடுத்தது இந்த இலக்கணத்தை பற்றி இந்த பகுதி மிகவும் கவனிக்கத்தக்கது. இந்த இலக்கணத்தை பற்றி கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உள்ளன. நாடி கூட்டல் உரி என்று 2 சொற்கள், 2மே அளவை குறித்த சொற்கள். நாடி கூட்டல் உரி. இந்த நாடிங்கிற சொல் வருது 9 நாடி உடுப்பவை 2. இந்த பார்த்த பல பேர் தப்பா இருக்கிறாங்க. 9 நாடி உடுப்பது 2. உடுப்பதுன்னு 2 தண்ணி வரணும் இல்ல, உடுப்பவை 2 சொல்லி 9 நாடி உடுப்பது 2. பிறவும் எல்லாம் ஓரக்குமே. இது நக்கீரனுடைய பாட்டு. ஒரு முறை திருவிக்கா பேசிக் கொண்டிருக்கிற போது தமிழ் இலக்கியத்துல இது மாதிரி பொதுமை சூட்டுகின்ற அல்லது பொது உடைமை கருத்துடைய பாட்டு எங்காவது இருக்கிறதாலும் ஒருத்தர் கேட்டார். உடனே திருவிக்கா எழுந்து வெண்கடல்களாகி குதிரை இருந்து வெண்குடை நடத்தும் ஒருமையோர்க்கும் எதையாமைக்கும் பகலும் தீவான் கடுமையான் பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாடு உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குள்ளே துய்த்தேனின்னு தப்பின பல என்கிற அந்த பாட்டை புறநானூற்று பாட்டை எடுத்து சொன்னார். அதாவது யாரா இருந்தா நீங்க 6 மாடு மேய்ச்சலா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் 9 நாடு உடுப்பவை 2. எங்க ஆடைதான் உடுத்திக்கலாம். ஒரு 4 அளவுதான், அதாவது நாடுங்கிறது முகத்தல் அளவு இருக்கிறது. நான் ஒரு ஆளாட்டுதான் சாப்பிடலாம். இல்ல நான் நிறைய சாப்பிடலாம், பெரிய செல்வன் இந்த ஏராளமா இருக்கிறதுங்கிறதுக்காக ஒரு மரத்தா சாப்பிட முடியாது. அதே போல நான் பெரிய பணக்காரன், நான் ஒரு 10 ஆடைகளை சேர்ந்த 10 கோட்டு மேல போட்டுக்கிறேன்னு கிடைக்க முடியாது. தேவையில்லை. தேவைக்கேற்ற வாழ்க்கைதான் வேண்டுமே தவிர பகத்துக்காக உரிய வாழ்க்கை ஆகாது. காந்தியடிகள் லண்டன்ல போய் இறங்குறார். அவர் அழைத்திருக்கிறார்கள். யாருன்னு கேட்டா இங்கிலாந்து நாட்டினுடைய அரசர் கூப்பிட்டுருக்காரு பார்க்கறதுக்காக. காந்தியடிகள் போய் ஒரு ரிக்ஷாவில அந்த டைனிங் ஸ்ட்ரீட்ல போய் இறங்கி போகும்போது நிறுவனர்கள் வந்து கேட்கிறாங்க, செய்தித்தாள் ஆசிரியர் வந்து கேட்கிறாரு. காந்தியை மேல ஒரு துண்டு போட்டிருக்கிறாரு, இடுப்புல ஒரு துண்டு கட்டி இருக்கிறார். உடுப்பவை 2 பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவு கடுமையான குளிர்ல இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் ஆடைகள்ல மிகுதியா உடுத்திக் கொள்ளக்கூடாது, தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதாவது நீங்க அரசரை பார்க்க போறீங்களே, அவரை பார்க்க போகும்போது சிறந்த ஆடைகள்லாம் உடுத்திக் கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, அதான் அரசர் நிறைய உடுத்திருக்கிறாரு அப்புறம் என்ன அப்படிங்கிறார். அதனால ஒரே நிலையான ஒரு வாழ்க்கை அவர்களை வந்து சலனப்படுத்த முடியாது, அவர்களை எந்த அமாவும் பாதிக்காது. இதே நிலையை புத்தரிடம் பார்க்கிறோம். அவருடைய வரலாற்றையும் இப்படி இருக்கிறது. மகாவீரருடைய வரலாற்றுல இன்னும் ஒரு படி மேல போயிட்டார். மகாவீரர் அரசு குடியில பிறந்தவர், பட்டாடை உடுத்தி பழக்கப்பட்டவர். குறவு ஏற்று போகின்ற போது இடுப்புல ஒரு பெரிய பட்டாடை, அதோட போய் குறவுல போய் கிடக்கும் போது பசியால மயங்கி கிடக்கிறாரு. அப்போ ஒரு கல்வன் இங்கிருந்து வருகிறான், இவருடைய இடுப்புல இருக்கிற பட்டாடையை பார்க்கிறார். அடாடாதான் நல்ல வேலைக்கு போகும்போது ஏதாவது உடுத்திக்கிட்டு கீழே படுத்து கிடக்கிறாரு, இவரை எழுப்பிடவும் கூடாது அப்படின்ட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு பாதியை மாத்திரம் ஒரு கத்தியால அறிந்து எடுத்துக்கிட்டு கடையில செடியில கிடைக்கிறவரை விற்றா ஏராளமான பணத்துக்கு அது போச்சு. உடனே அவனுக்கு ஆசை, பாக்கி பாதி அதுல இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம்னு வந்தா
இவனுடைய குறிப்பு அப்போது உணவு வந்த மகாவிடம் சொல்லியிருந்தார். உடனே திரும்பி படுத்துக்கிட்டார். அதை எடுத்துட்டு போறதுக்கு தகுந்தார் போல. இரவு என்று வந்து விட்ட பிறகு எனக்கு இந்த ஆடை எதற்கு என்று நினைவு. அதனால 9 நாளில் உடுப்பது 2 பிறவும் எல்லாம் ஓடக்கூடியது திருச்சியிலே தப்பு நபலது. அடாடா, அதாவது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு பார்க்கறேன்னு முடியாது அவனால. அதான் தமிழ் இலக்கிய தமிழ் வழக்க மொழியில சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் ஒரு பொசுப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவற்றையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்க வேண்டும். ஒரு சிறுகதையில அப்படிதான் வருகிறது. ஒரு பணக்காரர் சொல்வார் எனக்கு இன்னைக்கு காலையில இன்னைக்கு சுற்றுறுதி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறார். எல்லா சுற்றுறுதி செய்யாச்சு. இருக்கிற 4 வாரத்தை 3 2 கலந்தார் போல 2 எல்லாம் செஞ்சு அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள்லாம் செய்து வச்சாச்சு. அங்கிருந்து மருத்துவர் வர்றாரு. இந்த உடல்நிலையை பரிசோதிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதுவும் உண்ணக்கூடாது, கஞ்சி தான் குடிக்கணும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அதோட என்ன செய்யறது, அவன் சமைச்சாச்சு. சரிப்பா எனக்கு ஒரு கஞ்சி வச்சுக்கிடுன்னாரு. அவன் அந்த தனியாக்காரன் தனக்கென்று கொஞ்சம் கஞ்சி வச்சிருந்தான். அதை விருத்த குடிச்சிட்டு இந்த உணவெல்லாம் அதை சாப்பிட்டான். யாரார் எதை எதை சாப்பிட வேண்டும் என்று நீ எழுதி இருக்கிறதுன்னாலே குரான்ல இன்னார்தான் இந்த காரியத்தை துதிக்க வேண்டும் என்று அந்த காரியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது போல பிறவெல்லாம் ஓரக்கொண்டு தீக்கேவினே, இந்த தீக்கேவினே தப்புன பலவு. ரொம்ப அருமையான ஒரு பலவு. தீக்கேவினே தப்புன பலவு. தப்புனா என்று விளக்கணம் சொன்னா பலவென்றால் குறிப்பு வினையாளர். தப்புனா தப்பக்கூடியனா என்று வினையாளர். தப்புன பலவு. சரி, அடுத்தது பணியிற்கு 4 உரிவருக உரிவருகாலை 4 கிழவி இறுதி இகரன் மெய்யுடன் சொல்லுவே. இந்த கணக்கியை பற்றி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. தொல்காப்பியர் நாடுரி என்ற சொல்லை மனதில் கொண்டார். இந்த நாடுரி என்பது நாடு உரி என்ற 2 சொற்கள் சேர்ந்த ஒரு சொல் என்று கண்டார். இது ஏன் இப்படி தோன்றுகிறது என்பதற்கான காரணத்தை சொல்லவில்லை. நாடுரி என்பது எப்படி வந்திருக்க கூடு என்று கருதி 2ஆ பிரித்தார். இருவேறு காலை 4 கிழவி இறுதி விவரம் மெய்யுடன் கெடும். அப்போது நாடு என்பதற்கு ஈ கெடும், மெய்யுடன் கெடும். தகாரம் மற்றும் தகரம் வரும். ஏன் என்று சொல்லலாம். தகரம் வரும். நாடு நாடு என்று ஆகும். ஆகவே நாளி உரி என்பது நாடுரி என்று ஆகும் என்று சொன்னார். பெரும்பாலும் இலக்கணத்தை திறனாய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த நாடி உரி நாடுரி என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய இலக்கணத்தையும் 900 என்பது 900 என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய இலக்கணத்தையும் ஆராயாமல் உள்ளதை பார்த்து அப்படியே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அது ஒரு கருத்து. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பிறகு அங்க பார்க்கலாம். அதுக்கு பணிய வரும் காலவேற்றுமைக்கு அத்துணையும் சாரியையாகும். பணி என்று வருவது ஒரு காலம், முன்படி காலம் பின்படி காலம் என்று சொல்லுவார்கள். பணியின் வரும் கால வேற்றுமைக்கு அத்துணையும் சாரியையாகும். அப்படின்னா இந்த இடத்துல அத்துங்கிறது சாரியாக வரும். பணியற்று சென்றான் அப்படின்னு வரும். பின்னாடி வழியற்று சென்றான்னு காட்ட போறாரு. வழியற்று சென்றான். அப்ப இதுல இருந்து ஒரு டயலக்ட் நமக்கு தெரியணும். பணியற்று சென்றான்ங்கிறது இப்போது கேரளாவில மலையாளத்துல வழக்கில் இருக்கு. பணியற்று போகிறத போகாது, வழியில போகாதுங்கிறது பணியற்று போகிறது அப்படின்னு மலையாளத்துல சொல்றாங்க. இப்ப இந்த அச்சு காரியம் அங்க இருக்கிறது. அதை கொண்டுதான் தென்காஞ்சி நாட்டுக்காரர் தொல்காப்பியர் என்று கொண்டாரு. நாகர்மொழி பக்கத்துல ஒரு இருந்திருக்கக்கூடும் என்று அவர்கள் கருதுகிறார். அந்த மாதிரிதான். ஆனா அப்படி கருதிவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வழக்காற்றல் சொல்லுகிறார், ஒரு பகுதி சொல்லுகிறார். தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் அவர் கையாளுகிறார். அவ்வளவு பரந்துபட்ட வழக்குகளை எல்லாம் ஆராய்ந்து கேட்டு அறிந்து இலக்கணம் செய்த ஒரு சென்னையை பார்க்கிறோம். பணியற்று சென்றான். சரி, பணியற்று கண்டான். உடனே நீங்க சொல்லுங்க, பணியற்று கண்டான் சென்றான் கண்டான் போயினான்.
கண்டான் சென்றான் கண்டான் போனான். இந்த நாலு மனசுல இருக்கு உங்களுக்கு. இது எப்படி காசா காப்பா வருதுன்னு தெரிகிற போது வல்லற்கு மிகுந்தா உடனே நீங்க கண்டான் சென்றான் கண்டான் போனான் இந்த நாளையும் வந்து கொண்டு வந்து கூட்டணும். பணியத்து கண்டான் பணியத்து கண்டான் பணியத்து கண்டான் பணியத்து பணியத்து போனான் என்று வரும். சரி, பணியனும் காலத்திற்கு அர்த்தம் இன்னும் சாரியாகும். இது அத்து சாரியை பார்ப்போம். இன்னும் சாரியும் பொருள் பணியில் சென்றான். அது மற்ற வழக்கு. அச்சுங்கிறது அந்த தென்காஞ்சி நாட்டில் வரக்கூடிய வழக்கு. இது இனி வந்து பிற இடங்கள் வரக்கூடிய பன்னீர் சென்றான் வெள்ளீர் சென்றான் என்றெல்லாம் வரும். அது மின்சாரியம். அடுத்தது வழியினாலும் பூதக்கிழமையும் அவ்வியல் நிலையும் செல்லுது என்ற வழின்னு ஒரு சொல் இருக்கு. காற்றுன்னு பொருள். இப்ப நாம உயிர் வழி, நீர் வழி, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு உயிர் வழி, நீர் வழி என்றெல்லாம் சொல்றோம். மூச்சு காற்று மூச்சு வழி என்றெல்லாம் சொல்லுகிறோம். வழின்னா உடனே பல பேர் என்ன வழின்னு எல்லாம் புதிய சொல்லா இருக்க வடக்கில இணைந்த சொல்லா. இப்பவும் வடக்கில இருக்கு. சூறாவளி பெரிய சூறாவளியா இருக்க அப்படின்னா சூறைக்காற்று. அது வழி என்பது வழக்கிலே இருக்கிறது. நாம் பல சொற்களை நாம் நினைவிலே கொள்ளுவதில்லை, அவற்றை வழங்குவதும் இல்லை. வழியத்து சென்றான் அதே இலக்கணம் தான். மேல பணியத்து சென்றான் பணிக்கு சொன்னது போலவே வழி. ஏன்னா இது இகர இல்லா. வழி வழி என்பதெல்லாம் இகர இயற்று சொற்கள். வழியத்து சென்றான் வழியில் சென்றான் வழியில் சென்றான்னு சொல்லணும். சரி, அடுத்தது உதி என்னும் மரப்பெயர். இந்த நூற்பாடு நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது 243 பின்னால எங்கெங்கெல்லாம் கொண்டு வர்றாருன்னு பாருங்க. உதி என்னும் மரப்பெயர். உதி மரக்கிழமை நெல்லடிக்கு இதிலே உதிங்கிழை உதிங்கோடு அப்புறம் காக்கா காக்கா எல்லாமே நீங்க சொல்லலாம். சென்றான் சென்றான் போனாங்கிறது மாதிரி இதுக்கு பொருத்தமா இருக்கிறவங்களாம் எடுத்து நீங்க சொல்லலாம். உதிங்கிழை உதிங்காலை அதே போல உதிங்கெரி இவரு வரக்கூடிய சொற்களெல்லாம் அதுக்குரிய ஒத்த ஒற்று இடைமிகுமே அப்படின்னு அந்த விளக்கணம் தான். அதை பார்த்துக்கிறீங்க. சரி, அடுத்தது புலிமரக்கிழவிக்கு அம்மையே சாரியை. புலிமரத்திற்கு சாரி வந்து நெல்லடிக்கு மிகுன்னு தான் சொன்னாரு. புலிமரத்துக்கு அப்படி இல்லை, சாரியை வருகினார். அன்சாரியை வரும். புலியை கூட்டல் கொலை புலிக்கொலைன்னு சொல்றது அவ்வளவு இல்லை. அது தப்பு இல்லை இலக்கணத்துல. ஆனா நல்லா இல்லைங்கிறதுனால அன்சாரியை பொறுக்கினார். புலியன்களை புலியன்போது புலியன்காலை எழுதியார்கள். ஆவேந்தர் பாரதிதாசன் புலியன்காலை எழுதியார் பாட்டுல. அது அன்சாரியை. அடுத்தது ஏழை புலிப்பெயர் நெல்லெடுத்து விடுங்க. மற்ற புலிப்பெயருக்கு இது வந்து இந்த இடத்துல புலியன்களை புலியன்போது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இனிமே புலிங்கிற சூழலை பற்றி சொல்ல போறார். புலிங்கரி புலிங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. திருநெல்வேலி பக்கத்துல புலிங்குளம். புலிங்கரி புலிங்கோடு புலி பாலிகம்னு கேட்பார். அதனால புலிச்சாறு ஊற்றிய சோறு, புலியால் செய்யப்பட்ட கறி புலிங்கரி. இதெல்லாம் புலி ஏழை புலி பெயர் நெல்லை வெற்றி நிற்குமே. சரி, அடுத்தது புலிக்கு வல்லெழுத்து மிகும். புலிக்கூழ் புலிச்செய்து என்று வரும். வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. நாம் வந்து மானங்கிற சொல்ல பற்றி சொல்லியிருக்கிற குற்றம் என்று சொல்லுங்க. வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. ஒல்வழி அறிதல் வழக்கத்தான. ஒல்வழின்னா இயன்றவழி என்று பொருள். ஒல்லும் வகையால் ஓவாது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். செல்லும் உலகெல்லாம் செயல் அறத்தை வந்து செய்கிற போது எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அறம் செய்கிறீர்கள் என்று பொருள். அதாவது இந்த அறங்கிறது இருவகைப்படும். ஒன்று ஈகையால் செய்வது, இன்னொன்று ஒப்புரவால் செய்வது. இந்த ரெண்டையும் தொல்காப்பியை பேசுகிறார். என்ன சிறப்பு என்று கேட்டீர்கள், ஈகை என்பது பெரும் செல்வர்கள் பெரும் உள்ளவர்கள் செய்வது. ஒப்புரவு என்பது எல்லாரும் செய்யும். அவரவர்கள் ஒப்புரவு என்பது உலகனுடைய அறிந்து ஒழுகுதலாக பதினாறு.
இந்த உலகத்திற்கு நான் பிறந்துட்டேன், என்னுடைய கடன். அம்மா வைதேகி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பான் கடன் போலவே மொழி கடன் சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் பிறந்த இந்த வையத்திற்கு, தன்னை சூழ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு அவன் செய்ய வேண்டிய கடன் இருக்கிறது. அந்த கடனை அவன் சரியா செய்யணும். தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த வையத்தில் பிறக்கவில்லை, தன்னால் இயன்ற உதவி செய்யணும். அது 3 எடுத்துக்காட்டுகளை திருவள்ளுவர் தருவார். ஒவ்வொரு வழிகள்ங்கிறத மொழிபெயர்ப்பது ரொம்ப கடினமா போச்சு போக்குக்கு. அது கிரேஷியஸ் கம்பரைசன்ஸ் மொழிபெயர்ப்பார். அதனால பெரிய நல்ல ஒரு உணர்வு 3 செய்தி சொல்றார். நல்ல பழுமரம் நடுவூரில் பதித்திருக்கிறது, நடுவூரில் பதித்த பழுமரம் அது எல்லாருக்கும் பயன்படுவது போல. அதே போல நடுவூரில் நச்சு மரம் பதித்திருந்தாரு. சில இடங்கள்ல நச்சு மரம் சாட்டா இறந்து போறக்கூடிய அளவுக்கு உங்க நச்சு மரத்தை நடுவூர்ல பார்த்தா என்ன ஆகும், அது யாருக்கும் பயன்படாது. அப்படின்னு சில பேர் இருக்கலாம். அதனால 3 எடுத்துக்காட்டுகளை அவர் தருகிறார். ஒன்று நடுவூரிலே பதித்த பழுமரம், இன்னொன்று ஊரில், ஊரெல்லாம் உண்பதற்காக நீரை கொண்டிருக்கக்கூடிய ஊரு, அதுவும் ஒப்புரவுக்கு அடையாளம். அடுத்தது 3ஆவதாக பார்க்கும்போது மருந்து மரம். அது மருந்துக்காகவும் சரியாகவில்லை, வேறு இலை பட்டை தண்டு எல்லாத்தையும் கொத்தி எடுத்துட்டு போறான். அது அவரை காயப்பட்டாலும் கூட அது பிறகு இந்த 3ஐயும் ஒப்புரவர்களை பேசுகிறார் திருவள்ளுவர். அதனால அது மிகவும் இன்றியமையாத ஒரு பகுதி. ஈகை, அதாவது பிறருக்கு உதவுதல் 2 வகை, ஈகை, ஒப்புரவு. இங்க புளிச்சோறு, ஒல்வழி அறிதல், இயன்றவழி அறிதல். ஒல்வழி செய்தல் தான் ஒப்புரவு. ஒல்வழி அறிதல் வழக்கத்தான, வழக்கத்தில் நடத்தது. வல்லலுக்கும் வரலாம். வல்லலுக்கு மிகுங்கிற அந்த உண்மைக்கு என்ன பொருள் கேட்டா, மிகாமல் மேலே கொண்டு போனா அம்சாரியை பொருந்தும், அம்சாரியை வரும். வல்லலுக்கு மிகும் என்று கொள்ள வேண்டும். வல்லலுக்கு மிகவும் மானம் இல்லை, ஒல்வழி அறிதல் வழக்கத்தான. ஆனா நம்ம இப்ப எப்படி சொல்றோம், நமக்கு தொல்காப்பியம் இல்லை. தன்னை காலத்து நல்ல தமிழ் வழக்குகளை நம்ம விட்டு போய் கொண்டிருக்கிறோம். நாம எப்படி சொல்லுகிறோம், எப்படி சொல்லியிருக்கணும், புளிச்சோறு சொல்லணும்ல, புளிச்சுக்காட்டு பார்த்தோம்ல. இப்ப எப்படி சொல்லுகிறோம், புளி சாதம். சாதம் தமிழ் சொல் இல்லை, புளி சாதம், சாம்பார் சாதம், 2 சொல்லும் தமிழ் இல்லை. தயிர் சாதம், தயிர் நல்ல சமைச்சல், அதோட போய் தயிர் சாதம், தயிர் சோறுன்னு சொல்லணும். அடுத்தது மோர் சாதம், மோர் சோறுன்னு சொல்லணும். இவைகள் எல்லாம் நம்முடைய மொழி வேர்மொழியினுடைய ஆதிக்கத்திற்கு அல்லது உள்ளே புகுவதற்கு இடம் கொடுத்துவிட்டது என்று ஒரு பிற மொழியை கற்கலாம், அது புறமில்லை. ஆனா கொஞ்சம் அந்த கலப்படம் செய்வது என்பது, அந்த மொழியில கொண்டு போய் நம்முடைய தீர்ச்சி பார்ப்பது, நம்முடைய மொழியில பிறசங்களை கொண்டு வந்து கலக்க பார்ப்பது பிழை. ஒரு மொழி அவற்றுக்கெல்லாம் வளம் செய்ய மாட்டார். இத்தகைய முயற்சிகள் ஒரு மொழிக்கு வளம் செய்ய மாட்டார். அதுவும் சொல்ல வேண்டும். அதுக்கு இப்ப பாருங்க, இந்த 2 சொற்கள் அயற்கொள்ளக்கு சேர்த்து வழங்குகிறது ஒரு பெரிய பிணியாக போய்விட்டது. அப்படி தயிர் சாதங்கிறது மாதிரி கேஸ் கட்டுங்கிறான். ஆங்கிலத்திலையும் அது மாதிரி வந்துருச்சு. கேஸ் கட்டு, கட்டு தமிழ் சொல். கேஸ் வழக்கு கட்டுன்னு நம்ம சொல்லலாமா, கேஸ் கட்டு என்று சொல்லக்கூடிய நடு சென்டர் தான். நடு சென்டர் வந்து ஒரே பொருள் உடைய சொற்கள். அது போல மொழி சிறப்பு. சரி, அடுத்தது நாட்டு பரணி, கார்த்திகை, இதெல்லாம் நாளின் பெயர்கள், நாளுக்கு வரக்கூடிய மீனின் பெயர்கள். சங்க இலக்கியத்துல கார்த்திகை என்ற அந்த மீன் பேசப்படுகிறது, சித்திரை என்ற அந்த மீன் பேசப்படுகிறது. சுவாதி, சதயம் ஆகிய 2 மீன்களுக்கும் சிறப்பு என்னவென்றால், இந்த சதயம் என்பது ராஜராஜ திருவேங்கனுடைய பிறந்த மீன், பிறந்த நாள். சுவாதி என்பது மைசூர் மன்னனுடைய பிறந்த நாள். எப்படியோ மன்னர்கள் இருந்தாங்க, இது மாத்திரம் என்ன சிறப்புன்னு கேட்டா,
அந்த ஆளு இசைத்துறையில பெரிய வல்லவர். அதனால அவர் எழுதிய அந்த கீர்த்தனைகளுக்கு சாதி திருநாள் கீர்த்தனைகள்னு பேரு. அது பிறமொழியில் அமைந்தது. சுவாதி திருநாள் கீர்த்தனைகள் என்று அதற்கு பேரு. அதனால இதையெல்லாம் சங்க இலக்கியத்துல கார்த்திகை, சித்திரை, ஆடி ஆகியவையெல்லாம் வருகின்றன. பரணி, பரணின்னு சொல்லணும், அடிச்சு பரணின்னு சொல்லணும், பரணின்னு சொல்லக்கூடாது. பரணி. இந்த நாளிலும் வரும் நாளிலும் தொழில்நிலை கிளவிக்கு அப்படின்னா வினைச்சொல்லுக்கு, எதிர்நிலை கிளவின்னு தொழிலை சொல்லுகின்ற வினைச்சொல்லுக்கு பரணி என்ற நாட்பெயர், மகன் என்ற நாட்பெயர் வினைச்சொல்லோடு போய் பொருந்துகிற போது ஆணையுடைய வருதல் ஐயனின்றே ஆண் என்ற அங்கத்தை வர வேண்டும். பரணியார் கொண்டான் என்றால் பரணி அணிந்து கொண்டான் என்று பொருள். ஏன் அதை சொல்றாரு? எடுத்துக்காட்டு காட்டக்கூடிய இளம்பொருளும் பரணியார் கொண்டான் திருநாவுக்கு உரையாசிரியர் கூட எல்லாரும் அதை காட்டுறாங்க. இன்றைக்கு பரணி காட்சிகளை செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, தாங்கிக்க கூடாது. இதெல்லாம் பிழை என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டே போதும். பரணியார் கொண்டான், மகத்தார் கொண்டான் என்று சொல்லி, பரணியார் கொண்டான், மகத்தார் கொண்டான் என்று வரும். அதனால இந்த இரண்டு நீர்களை பற்றி சொல்லி இங்கே அதே போல ஆதி திங்களை பற்றி பின்னால நிறைய வருகிறது. அவற்றையெல்லாம் பார்க்கலாம். யார் இந்த பரணி என்பது என்ன? ஆணையாயிரம் அமரிடைகின்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி சொன்னார். ஊரிலே 1000 நாடுகளை வென்ற ஒரு மாபெரும் வீரரை குறித்து பாடப்படுவதுதான் பரணி இலக்கியம். அது இந்த பரணி இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், எது தோற்கிறதோ அல்லது எவன் தோற்கிறானோ அவன் பெயரால் அதன் பெயரால் இந்த பரணி என்ற இலக்கியம் அமையும். தக்கன் என்பவன் சிவபெருமானிடம் தோற்றான், அவன் அடக்கப்பட்டான். தக்கையாக பரணி என்று ஒட்டக்கூத்தர் பாடினார். தோற்றவருடைய பெயர் வந்துருச்சு. அவனுக்கு ஒரு சிறப்பு, அவன் பேர்ல பரணி. அதே போல பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி, கலிங்கம் வீழ்ந்தது கலிங்கத்து பரணி என்றால் கலிங்கத்து பரணி சிவமண்டார் பாடினது. ஒட்டக்கூத்தரும் அதே கலிங்கத்தின் மேல ஒரு பரணி பாடினாரு, கலிங்க பரணின்னு பேரு. அச்சு சாரியம் தான் இருக்கு, அந்த நூல் கிடைக்கல. அதனால போற்றவர்களுடைய பெயர்களாக வச்சிருக்கு. சரி, பிற்காலத்துல 15ஆம் நூற்றாண்டுல அஞ்ஞானம் தோற்றது, அந்த பரணிக்கு பேர் அஞ்ஞவரை பரணி. பாசம் தோற்றது, அந்த பரணிக்கு பேர் பாசவரை பரணி என்று குணங்கள் தோற்றவர்களில் வேண்டாத குணங்கள் விலகிய நிலையை பாடக்கூடிய அந்த இலக்கியங்களுக்கும் அவ்வாறு தோற்ற அந்த பண்புகளின் பெயர்களை வைப்பது வழக்கமாக ஈடுபடுகிறது என்று பார்க்கிறோம். இங்க பரணி நாளில் பிறந்தவனை பற்றி ஒரு செய்தி வரும். பரணி நாளில் பிறந்தான் பச்சந்தன் என்பான் பரணிகாவலன் சீதாமன் சொல்லி. பச்சந்தன் பரணி நாளில் பிறந்தானோ, அதனால அவனை இந்திய அறிந்து அவன் பரணிகாவலன், உலகத்தை ஆள்வதற்காகவே தோன்றியவன் என்று திருச்சட்டமாக அவனுடைய பெருமையை பாடுகிறார். அவன் பரணி நட்சத்திரத்துல பிறந்தானா. சரி, அதை பார்த்தோம். அதனால பரணியார் கொண்டான், மகத்தார் கொண்டான் என்று ஆண் என்ற அந்த சாரியை அங்கே வர வேண்டும் என்று காட்டினார். சரி, அடுத்தது திங்கள் முன்வரினே நான் சொன்னார்ல, நீ சொன்னார்ல, நம்முடைய கலை இலக்கியத்துல பாருங்க, மீன் அது சொல்றாங்க. வானத்தில் இருக்கிற மீன், அதே போல குளத்துல கிடக்கிற மீன், ரெண்டுக்கும் மீன் தான் பேரு. பேரு எப்படி வேறுபாடு செய்வது? மீன் நாங்க வானத்தில் இருக்கிற மீன் மீன், இது மீன். இந்த மீன்கிற சொல்லி எவ்வளவு மீன்களால் மீன் சொன்னாங்க காலம். அதனாலதான் தமிழ் சொல்றோம், இதை போய் வட சொல்லி சொல்றாங்களே என்று அவர் வருத்தப்பட்டு பேசுறாரு. அவரு தன்னுடைய ஒப்புலட்சியத்துல, ஒப்புலக்கண நூல்ல. ஆகவே மீன் என்பது மீனடைத்து தோன்றுகின்றது. 7ஆம் எத்தனை உருவும் பயனும் உடன்பட்டது. குளத்துல இருக்கிற மீன், குளத்து மீன், அச்சு சாரி இவ்வாறு வரும். மீன்களுக்கு அந்த பொருள்
வானத்து ஒரு எழுதுவாரு பாவான வானத்து மீனுக்கு வந்தோண்டி இப்பார் போல அப்படின்னு. வானத்தில் இருக்கிற மீனுக்கு வேணாம் தூண்டில் போட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அது குளத்தில் இருக்கிற மீனுக்கு தான் தூண்டில் போடலாம். தூண்டில் வைத்தவன் வாங்க வாராது என்பது சந்தையில. அடுத்தது திங்கள் முன்வரினே முன்வரி இக்கே சாரியை நான் சொன்னால் இப்போது திங்களை சொல்லுகிறார். ஆடிக்கு கொண்டான், அதாவது ஆடி மாதத்துல கொண்டான் என்று பொருள். ஆடியில வாங்காதம்மா, பரவியில போகாதம்மா, இதெல்லாம் உடையான கருத்துங்கிறது இந்த இளம்பூரணம் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளே போதுமானது. ஆடிக்கு கொண்டான் அப்படின்னு செட்டி நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. வெட்டி வாங்கும் போது ஆடு சித்தை 10 மாசம் பழகும். ஆடு சித்தை 7 மாதம் தானே, 10 மாத கணக்கு போடுவாரா. ஆடு சித்தை 10 மாசம் பாடுவாரா. அதனால இந்த ஆடிங்கிறது வழக்கில் இருக்கிறது. இந்த ஆடி திங்களில் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதை நான் ஆராய்ந்து எழுதியிருக்கேன். ஆடி வண்டி ஆட்டணக்கி ஆகிய 2 பேரும் காவிரியிலே சென்று நீராடுகிறார்கள். அப்போது ஆட்டணக்கி ஆற்றோடு போய்விடுகிறார். வெள்ளம் அடித்து சென்று விடுகிறது. ஆடி வண்டி கரையோரமாக கிளம்பி கொண்டு ஓடுகிறார். கல்லவில் தோழாயோடு அப்படிங்கிறாரா பேசுகிறாருக்குள்ள பத்திரிகைகளுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற போது, காவிரியினுடைய புனை கொண்டு ஒழித்த போது கல்லவில் தோழாயோடு கல்லை போன்ற தோழையுடைய கணவனே என்று சொல்லிக் கொண்டு கதறிக்கொண்டு அந்த கரையில ஓடுகிறார். அப்போது கடைசியில நாகைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கடல் சேர்த்தனுடைய மகள் மருவி என்பால் நீச்சல் தொழில வல்லவரை கடல் சேர்த்தனுடைய மகள் அத இந்த ஆட்டணைச்சியை மீட்டு கொடுக்கிறார். பெண்ணும் பொடி போல போதென்றான உடனே அவனை அணைத்துக் கொள்கிறார் ஆதிமந்தி என்ற அந்த கரிகாலனுடைய மகள் என்ற ஒரு வரலாற்று அகனானோடு நமக்கு தருகிறது. இது எங்க நடந்ததுங்கிறதுக்கு எங்கேயும் கலார் என்ற ஒரு துறைமுகத்தில் நடந்துதான். பல சாதனங்கள் எல்லாம் நடந்து போய் செய்தி பார்த்தா கலாறுகள் சின்ன ஊடாக ஒரு காலத்தில் துறைமுகமாக இருந்திருக்கிறது. காவிரி சென்று கடலோடு கணக்கு பூம்புகாருக்கு முன்னாலேயே அது அமைந்து விடுகிறது. அதனால அத்தகைய ஒரு அருமையான ஒரு வரலாற்று குறிப்பை நிகழ்ந்த நிகழ்ச்சி நாங்களும் அந்த கோவில் பெருக்கை பார்க்கிறேன். நானும் ஒரு ஆடுகிற மகளை நானும் ஒரு தாத்தா சொல்லுங்களேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் குறுந்தொகை சொல்லுகிறது. அதனால அகநானூற்றிலும் குறுந்தொகையிலும் ஆதிமந்தி ஆட்டமைக்கு இந்த வரலாறு பேசப்படுகிறது. சரி, அடுத்தது திங்கள் முன்வரி இக்கே காரியை ஆடிக்கு கொண்டான் அதை பார்த்தோம். அடுத்தது ஈகாரி வரையில ஓரளவு பார்த்திருக்கிறோம். வேற்றுமையில் எப்படி வரும், நாட்பெயருக்கு எப்படி வரும், சிந்தை பெயருக்கு எப்படி வரும் என்றெல்லாம் சொல்லி முடித்து இப்போது ஈகார எழுத்துக்கு வருகிறோம். ஈ என்ற அந்த எழுத்து ஈகார எழுதி ஆதார இயற்று. இதுதான் தொல்காப்பியருடைய இலக்கணம் சொல்லக்கூடிய முறையினை. இதை பின்ன இலக்கண நூலா இப்படி பார்க்கல. ஏன்னு கேட்டா இதுதான் இந்த அமைப்பியல் அவ்வளவு உறுதியுடைய தொல்காப்பியத்துல ஈகார இறுதி பாருங்க போக போக வியப்பா இருக்கும். ஈகார இறுதி ஆகார இயற்று அப்படின்னா ஆகாரத்துக்கு என்ன இலக்கணம் சொன்னமோ அந்த இலக்கணம் தான் இங்க. ஆகாரத்துக்கு என்ன இலக்கணம் சொன்னாரு வல்லெடுத்து மிகவும் சொல்லியிருக்காரு. இங்கேயும் அதே போல வினாப்பெரியும் அங்கு காட்டினாரு. ஆகாரத்துக்கு பிறகு ஒற்றி மிகும். இங்க அதே போல ஈகார இறுதி ஆகார இயற்று. ஆகாரம் போல என்ன ஆகும், ஈக்கொடிவு புறாக்குடிவு அங்க வந்தது போல ஈக்கொடிவு மிக்கு ஒளி வல்லொற்றி மிக வேண்டும் அல்வதியில. அதனால இவ்வாறு வருவது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிறிது பெரிது நிலா பெரிதுன்னு அங்க பார்த்தோம். அதே போல ஈச்சிறிது கொடிது சிறிது சிறிது பெரிது அதெல்லாம் வரணும். வந்தா உங்களுக்கு ஈப்பெருமை ஈப்பால் ஈப்பால் ஈனுடைய கால் ஈக்கால் இருந்ததுன்னா வேற்றுமை. ஈ கொடிது என்பது அல்வழி.
அல்வழியில மிகும். அதே போல வேற்றுமையிலே மிகும், ஈக்கால், ஈச்சிறகு, ஈத்தலை அப்படின்னு வரும். இரண்டுமே அல்வழியிலும் வேற்றுமையிலும் வல்லுற்று மிகும் அப்படின்னு ஆகாரத்திற்குரிய அதே இலக்கணத்தை இன்னும் பார்த்தோம். ஆகாரத்துக்கு என்னாச்சு? நிலாப்பெரிவு அல்வழி, புறா பிரிவு வேற்றுமை. இந்த ரெண்டு சொல்லையே, இந்த ரெண்டு தொகையை எழுதி வச்சுட்டு பாருங்க, வேற்றுமையும் அல்வழியும் விளங்கிடும். நிலாப்பெரிவு அது அல்வழி, புறா பிரிவு, புறாவினது குஞ்சு, இது வேற்றுமை, இது ஆகார இறுதிக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஈ கொடிவு அல்வழி, ஈ கால் வேற்றுமை. இதுதான் இலக்கணத்தை படிக்க வேண்டிய ஒரு முறை. சரி, இங்கதான் ரொம்ப அருமையாக விளங்கியிருக்கும். பெரிது, பிரிவு, கொடிவு இதெல்லாம் வரும். இந்த சிறியது பெரியதுங்கிறதுக்கு என்ன இலக்கணம் கேட்டா, கொஞ்சமும் பொருள் அளவில் சிறியதுன்னு பரிமாணத்திலையும் சொல்வது உண்டு, குவான்டிட்டிலையும் சொல்றது உண்டு. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டா, சிறிய கற்பெருமே எனக்கு பெரிய கற்பெருமே யாம்பாட காமகிக்கு உரிமையின் அதிகமான ஔவையார் பாடுகின்ற அந்த பாட்டை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாங்க வேறு வகையாக அந்த பாட்டை பார்த்திருக்கிறார். அதிகமான் இறந்த போது ஔவையார் அழுகிறார். எப்படி? உன் மார்பிலே பாய்ந்த அந்த பேரானது உண்மையிலே உன்னுடைய மார்பிலே மட்டும் பாயவில்லை, மார்பில் மூடுருவி சிறந்த புறமையுடைய நாட்கெல்லாம் யார் பிரிச்சியா? இன்னும் யார் பாட போற? அவனுடைய அறிவுறத்தை இயங்கிய வேல் என்பது இறப்போர் கையிலும் போய் இறக்கின்றவர்களுடைய கைகளிலெல்லாம் போய் தைத்தது, பாடுகின்றவர்களுடைய நாடுகள்லாம் சென்று தைத்தது என்று ஔவையார் பாடினார். இது கையேறு நிலைன்னு சொல்லுவாங்க. நான் இந்த பாட்டை அதிகமானுடைய இறந்த இறப்பிற்காக பாடியதால் மட்டுமே கையேறு நிலைக்கு கருதல. அதுல ஒரு செய்தி சொல்றாங்க அந்த அம்மா, அத பலரும் அதை கவனிக்கல. என்ன கருத்து என்றால், இனி பாடுவதும் இல்லை, பாடுவதற்கு ஒரு வீடுனரும் இல்லை, நீ யாரும் பாடுறவங்களும் இல்ல, பாடுறவங்களுக்கு இந்தியாவுடைய வறுமையை குறைத்துக் பொருளை கொடுப்பவரும் இல்லை. இந்த ரெண்டு நிலையை சொன்னார். இனி பாடுவதும் இல்லை, பாடுவதற்கு ஒரு வீடுனரும் இல்லை. இது பெரிய வருத்தம். இது எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கையெழு நிலை. இதுதான் இந்த பாட்டுல பெரிய கையெழு நிலை. அதிகமான இறந்து மானிடன்னு பிறந்தா இறப்பா. ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் வறியவர்களை புறக்கின்ற வயல் வேண்டும், அவர்களால் செழுமை பெறுகின்ற புலவர்கள் வேண்டும். அது இல்லவே பெரிய வருத்தம், பெரிய கையெழு நிலை. அதை கட்டுப்பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லுவார். யாரா வங்கியும் வருக அறமையும் உரங்கையும் வருக அப்படின்னு சொல்லி நகரமெல்லாம் வறுமைப்பட்டு போய்விட்டன, நீ அடைத்த கதம்பையவர்களே வாழ்ந்தார்கள், இது ஈகை என்பது உறங்க போய்விட்டது என்று சொல்லுவோம். அதனால நிறைய கொடுக்கக்கூடிய அந்த உள்ளம் படைத்தவர்கள் இல்லை என்பதுதான் பெரிய கையேறு நிலை என்பதை அந்த பாட்டில் அப்படி பார்த்து நான் புது பொருள் நான் சொல்லுவதற்காக. அதிகமான இளைஞர்களுக்காக பாடினதுக்காக பாடியது என்று அந்த பொருளை சொல்லுகிறார்கள். அதுவும் கையேறு நிலைதான் என்றாலும் அதனிலிருந்து பெரியது இந்த கையேறு நிலை. இது நாட்டினுடைய சமுதாயத்தினுடைய வறுமையை துன்பத்தை பாடிய பாட்டுன்னு அதை சொல்லுவோம். அடுத்து ஈகார இறுதி ஆகார இயற்கைன்னு பார்த்தோம். அடுத்தது மீன் பெயரும். சரி, இது விளக்கணம் கொடுத்து கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? மீன் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை இடப்பெயர்னு சொல்லுவோம். நாணம் என்பது தன்மை ஒருமை இடப்பெயர், மீன் என்பது முன்னிலை ஒருமை இடப்பெயர் அப்படின்னு சொல்லணும். இது தன்மை உங்களுக்கு தெரியும். நான் என்பது தன்மை தன்மை இடப்பெயர், நீர் என்பது முன்னிலை தன்மை இடப்பெயர். இந்த இடத்தில் நீ என்ற பெயர் நீ என்ற பெயரும் இடப்பெயரும். இந்த இடப்பெயர்ங்கிற சொல்லி பாருங்க, ஒரு அவையில ஒரு இதுல சொல்லக்கூடாத ஒரு சொல், அது தவிர்க்க வேண்டிய ஒரு சொல்லி பொருள். அது சொல்லி இருக்கு, பழக்கம் இருக்கிறது. ஆனால் அது எல்லா இடங்களிலும் இதை பயன்படுத்துது. என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, அது ஓரடிக்கு ஒரு மொழிதான் இப்ப இலக்கணம் சொல்றாரு. இடக்கரா வருது கூட இந்த வழக்கம் இருக்கு. இன்னும் இடக்கரா பேசுறாங்க அப்படின்னா பேசக்கூடாதுன்னு பேசுறாங்கன்னு சொல்லு. இடக்கர் பெயர்னா கீழ்னு பொருள். மலத்தை குறிக்கக்கூடிய அந்த ஓரடிக்கு ஒரு மொழிக்கு தொல்காப்பியர் அந்த எழுத்து சொல்லாம சொல்லக்கூடாத ஓரடிக்கு ஒரு மொழியினார்.
இடக்கர் பெயர். நீ என்ற ஒரு பெயர், அதே போல இந்த இடக்கர் பெயரும், அதே போல நீ என அறிய இடம் வரை கிடந்து நீனா உச்சி. நீ என்ற அந்த இடத்தை குறித்த அந்த பெயரும் அவர் 3 பேர் சொல்லியிருக்கார். இந்த சூத்திரத்துல 3 பேர் சொல்லியிருக்கார். நீ என்ற ஒரு பெயர், இடக்கர் பெயராகிய பகர ஈகாரம் அப்புறம் தெளிவா விளங்கணுங்கிறதுக்காக பகர ஈகாரம் அப்படின்னா இப்புக்கு மேல இருக்கிற ஈ, அதனால பகர ஈகாரம். பகர ஈகாரமும் நீ என்ற சொல்லும் இந்த 3 ஆவையும் வல்லெழுத்து இயற்கையாகும். இது வல்லெழுத்து வராது. அதனால காசா காட்டா என்ற வல்லெழுத்துகள்லாம் இது வருவதில்லை. நீ கான், நீ சொல். இப்ப நீங்க சொல்லணும், நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறதுனால நீ கான்னு நான் சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டா சொல் தா பான்னு சொல்லணும். காசா காப்பாவுக்கு எடுத்து கேட்டா கண்டான் சொல்லிட்டா, சொன்னான் கண்டான் போனான்னு சொல்லணும். அதே போல நீ கான் அப்படின்னு சொன்னா நீ சொல், நீ கா, நீ கார், நீ சொல்லணும். அப்பதான் இலக்கணம் கற்றுக்கொண்டிருக்க அடையாளம். அடுத்தது போல நீ கண் அப்படின்னா மேல கண்ணுக்கு மேல இருக்கிறது ஒரு உருவம்னு ஒரு நீ கண். நீ செவி காதுக்கு மேல, நீ கால் காலுக்கு மேல, நீ பரன் பரனுக்கு மேல என்று அவ்வாறு வரும். அதனால நீ என்னும் சொல்லுக்கு மேலும் ஒரு முடிவு சொல்லப்படாது. இடம் வரை கிளவி முன் இடத்தை வரையறுத்து சொல்லக்கூடிய நீ என்ற சொல்லுக்கு முன் வல்லெழுத்து மிகவும் உடல்நிலை முடியும் உலகன முடிவ. அந்த இடத்துல வல்லெழுத்து மிகவும் எப்படின்னா நீர்கல், மேல்கல் வரிசைங்கிறதுக்கு நீர்கல்வி அந்த காலத்துல சொல்லியிருக்கிறான். நீர்மொழி நீந்தோல், தோலுக்கு மேலேன்னு பொருள். அந்த இடத்துல எல்லாம் ஒற்றி மிகும் வல்லெழுத்து மிகுன்னு சொன்னாரு. நீர்த்தலை, நீர்த்தல், நீர்த்தலைன்னு தான் வரணும். ஆனா உரையாசிரியர் என்ன பண்ணாரு, வேறு எழுத்து உடல்நிலை முடியும் அப்படின்னு சொன்னதுனால நெல்லெழுத்து வர்றது உண்டு. நீங்குடி நீங்கோன்னு அதுவும் வரும் என்பதில் அந்த உண்மை காட்டியது. அதனால இந்த நூற்பாயின்படி நீப்பல் நீர்த்தலைன்னு வரணும். இவ்வாறு வல்லெழுத்தும் வரும் என்று சொன்னதுனால நீங்களுக்கும் அது என்பது உடல்நிலை இலக்கணம். அடுத்தது வேற்றுமை கொள்ளும் அதனோடத்து. இது மேல்பல் மேல்தலை அப்படின்னு சொன்னோம். இது வேற்றுமை கொள்ளும் அதனோடத்து. ஈக்கால், ஈச்சிறகு, ஈத்தலை, ஈஸ்வரம் என்று வரும். வல்லெழுத்து நிற்க முடியும். ஈ என்ற இது ஓரெழுத்து ஒரு மொழி. அதற்கு பிறகு வேற்றுமை பொருளை வந்தால் ஈயினது கால், ஈயினது சிறகு, ஈயினது தலை, ஈயினது புறம். ஆக ஈ முதலாக இரும்பு முதலாக யானை நீராக இந்த புணர்ச்சி இலக்கணத்திலே தொழிலாற்றின்னு சொல்லுகிறார். அடுத்தது நீ என்ற பெயருக்கு மறுபடியும் ஒரு இலக்கணம் சொல்றார். நீ ஒரு பெயர் உருவியல் நிலையில். இந்த சொல் சிக்கனம். அதாவது பல சொல்ல காமனோடு மன்ற மாசத்து சில சொல்ல சேர்த்தாயிரம் சொல்லுவார். சொல்லுவோம் எதுக்காக போட்டு அளப்புவான, நிறைய சொற்களை கொட்டுவான, ஒரு சொல் சொன்னா போதாதா அப்படிங்கிறதுக்கு நீர் உறுதியில் நிலையில் பாருங்க. நீங்கிற சொல்லுக்கு உறுதியில நான் சொல்லியிருக்கிறேன், அங்க பாரு அதுதான் இலக்கணம் நீ அப்படின்றாரு. உறுதியில் என்ன சொல்லியிருக்கிறாரு? 179வது நூற்பாவிலே சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்லியிருக்காரு? நீர் ஒருவையர் நெடுமுதல் பொருள். ஆக நீளமா இருக்கிறது பொருள் என்று பொருளாக ஆகும். ஆவலில் நகரம் ஒற்று, அங்கு நகர ஒற்று வரும். அப்ப நீ என்று ஆகும். நீ என்பது நீ வேற்றுமை உருவு ஏற்கிற போது நீ என்று வரும். அப்ப என்ன பொருள் என்றால் வல்லெழுத்து மிகாது பொருள். இந்த இடத்துல வல்லெழுத்து மிகாது. நீ என்ற பெயர் வல்லெழுத்து மிகுவதில்லை. அதற்கு பதிலாக நீட்டம் குறைந்து நகர முட்டை பொருந்தும். எனக்கு அப்படின்னு நினா விடுமுதல் குறுகி நகரம் வந்தது. அடுத்தது இதுவரையில ஈகார ஈடு பார்த்தோம். ஆக அகர ஈடு பார்த்தோம், ஆகார ஈடு பார்த்தோம், இகர ஈடு பார்த்தோம், ஈகார ஈடு பார்த்தோம். 4 ஈடுகளை பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக உகர ஈடு. இந்த உகர ஈடு பற்றி சொல்லுகிற போது நிலையில வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இங்கு பேசப்படுகிற உகரம் தனியாக சொல்லுகிற போது அது முழு உகரம். கதவு என்ற சொல்லிய வருகிற போது அது முற்றிய நுகரம். நினைவு என்று சொல்லுகிற போது அது முற்றிய நுகரம்.
அதுவே வல்லெழுத்துக்கு ஏது வருமையானால் குற்றியலகரம். அந்த குற்றியலகரத்துக்குள்ள புணரியல் எல்லாம் தனியா ஒதுக்கிட்டார். ஒரு இயல்ல குற்றியலகர புணரியல் என்று தனியாக ஒதுக்கி விட்டார். இங்கே அவர் பெரும்பாலும் சொல்லுவதெல்லாம் பார்த்தீர்களா இந்த முற்றியலுகரத்திற்கு ஈருக்கு உடைய சொற்களை சொல்லுவார். அவர் உகர இறுதி அகர இயற்று. சரி, உகரம் அகரத்துக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்கல்ல, எங்க சொல்லியிருக்காரு? 23வது நூற்பாடு சொல்லியிருக்காரு. அகர இறுதி பெயர்நிலை முன்னர் வேற்றுமை என்பது சத்தம் ஒத்த ஒற்றுடை எதுவுமே. நமக்கு ஒற்ற அந்த ஒற்றை பெருமையத்தான் நான் எப்படி சொல்லியிருக்கேன். இந்த நூற்பா பல இடங்கள்ல வரும். சத்தம் ஒற்ற ஒற்று வரும். இப்படி உகர இறுதி எங்க வருகிறது? கேட்டு அப்படிங்கிறதுல உகர இறுதி வருகிறது. கேட்டு, பார்த்து, கண்டு, நாளுக்கு வரணும்ல. கேட்டு, பார்த்து, கண்டு, சென்று அப்படி வருகிற போது கேட்டு கொடுத்தான் இப்போ வரும். கேட்டு கொடுத்தான், கேட்டு சென்றான், கேட்டு தந்தான், கேட்டு போனான், கொடுத்தான், தந்தான், சென்றான், போனான், நாளுக்கும் வரணும். கேட்டு கொடுத்தான். அதனால உகர இறுதி அகர இறுதி போலவே வந்தது. அங்க என்ன காட்டினாரு? பாட சொன்னான், பாட கேட்டான், கேட்டான், சென்றான், கண்டான், போனான். அங்க வந்து அகர வீட்டுல அதே மாதிரி இங்க உகர வீட்டிலையும் வருங்கிறது இந்த நூற்பாடில் சொன்னார். அடுத்தது உகரம் சுத்தெழுத்தாக வருகிற போது அங்கு உங்கு. உங்குங்கிறது ஒரு காலத்துல வழக்கில் இருந்து சுட்டு பெயர், இப்ப வழக்கில் இல்லை. அது மாதிரி சுட்டு வருகிற போது ஊர் என்று சுட்டு வருகிற போது என்ன ஆகும் கேட்டா வல்லெழுத்து மிகும். அப்படிச்சாகும் என்று சொல்வது போல வல்லெழுத்து மிகும். பூக்களை, பூக்களைன்னா மேல இருக்கிற கிளையும் இல்லை, கீழே இருக்கிற கிளையும் இல்லை, நடுவில் இருக்கிற கிளையும் பொருள். அங்கே இங்கே, அங்கேயிலிருந்து செய்து, இங்கேயிலிருந்து அங்கு, ரெண்டுக்கு நடுவில் இருந்து உங்க. அதுதான் இப்ப வழக்கில் இல்லை. உக்கிழவி, உட்பகை ஒரே ஒரு இடத்துல இந்த சொல்ல தமிழ்நாட்டுல இந்த ஊர் சுத்தா வரக்கூடியதை நான் பார்த்தேன். இந்த தஞ்சை மாவட்டத்துல உக்கடைன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த இடத்துல ஊங்கிறது உண்மையிலேயே அது இடத்தான் குறிக்கிறது உக்கடை. அது தவிர வேற வழக்கம் எங்கேயும் இல்லை. அடுத்தது வலி அல்லாத கிளை எழுத்து வந்தால், கிளை தொகைங்கிறதெல்லாம் வல்லெழுத்து வந்தது. வல்லெழுத்து முதலாக வந்தது. வேறு எழுத்து வந்தா, அதாவது வெள்ளெழுத்தோ இடையெழுத்தோ வந்தா என்ன ஆகும்? ஏனவை வரினே மேல்நிலை என்று முன்பு சொன்னது போலவே தத்தம் ஒத்த ஒற்றிடை மிகும். எப்படி? 4 அப்படின்னு சொல்றேன். 4 பொருந்தின பொருள். 4 ஞாயிறு மறைந்த 4 என்றால் 4 மறைந்த பொருள் என்று பொருள். உம்மான் அப்படி வருகிற போது சத்தம் ஒற்று மிகும் என்பது இலக்கணம். அதனால வல்லொற்று மிகுன்னு சொன்னாரு. பிற வல்லெழுத்துகள் வராத இடத்துல பிறெழுத்துக்கள் எழுதினால் சத்தம் ஒற்ற ஒற்றுடை மிகும். தம் இணை எழுத்து மிகும் என்று பொருள். மாடன், உம்மாடன் அப்படின்னா மாடன்ங்கிறது பெயர். ஒரு ஆண் மகனுடைய பெயர் மாடன் என்று. சுட்டு முதல் இறுதி, சுட்டு முதல் சொன்னாரு. சுட்டு முதல் இறுதி இயல்பாகுமே. அது இது என்பது சுட்ட எழுத்துக்களை முதலாக உடையது. அதனுடைய இறுதி இயல்பாகும். அங்க வல்லெழுத்து இருக்காது. அது தெரிஞ்சு எழுதக்கூடாது. எழுதியிருக்காரு எடுத்தது அப்படின்னு சொன்னா யாரு எழுதியிருக்கா? அது தெரிஞ்சு எழுதியாரு. ஆய்வாளர்கள் தான் எழுதுறாங்க அப்படி பாட்டுல. அது ஏன் அப்படி எழுதுறாங்கன்னா அது அவர்களுக்குரிய இலக்கணம் அந்த இடத்துல வேறாக கொண்டாரு. சில இடங்கள்ல பழுக்காய் எழுதியாங்க. ஏன்னா பழமா காயா? பழுக்காய். இப்ப நம்ம செம்பழம்னு சொல்றோம். அது மாதிரி உண்பனகள்னு எழுதுவாங்க. உண்பனாலே பண்ணி அப்புறம் கல்வி விதி. அதனால அவ்வாறு அது ஒரு புதிய நடை. அது செல்லூர் செய்யக்கூடிய தனி உரிமை சொல்லி சொல்லுவது போல
அது அவர்கள் சட்டம் செய்யக்கூடியவர்கள், நாட்டிற்கு சட்டம் செய்யக்கூடியவர்களை விட மேலானவர்கள் கவிஞர்கள் என்று பேசுவார். அதுபோல அது பெரிது இது சிறிது என்று அந்த இடத்துல வந்தது மிகாது என்றார். சரி, இது வழக்கல பெண்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அது கூட்டல் அன்றுன்னு சொன்னா அதான்றுன்னு வரும். வெயில்ல மட்டும் வரும் அதான்று. தொல்லாசியத்துல பல இடங்கள்ல வரும் அதான்று அப்படின்னா. வெயில்ல அதாவது அந்த கடைசி ஈடு தூங்குகிற ஈடு அந்த உகரம் மறைந்து நெடிலாகின்றது. அன்று வருகாலை ஆகுதலும், அஞ்சு என்பது வருகிற போது ஆகும். ஐவருகாலை நெய் வரைந்து கெடுதலும், நெய்யை விட்டு விட்டு மற்றொரு கெடுதலும் சொல்லுவோம். நெய் வரைந்துங்கிற இடத்துல கொண்டுன்னு பொருள் கொள்ளுங்கள். வரைந்து என்பதற்கு அடிக்கோடு போட்டு கொண்டு என்று எழுதிக் கொள்ளுங்கள். நெய்யை கொண்டு கெடுதல், நெய்யை வைத்துக் கொண்டு கெடுதல். அதில் கூட்டல் ஐ இருக்குன்னா அதை எது போக்குல உகரம் போயிடுது. அதனால நெய் நின்றது, நெய்யை கொண்டது, நெய்யை விட்டுங்கிற நெய் இருக்கு, நெய் கொண்டு உகரம் இருக்கு என்பது இலக்கணம். அடுத்தது வேற்றுமை கொண்டும் அதனோருக்கு. வேற்றுமையிலையும் அது போலத்தான். எப்படி என்றால் கூற்றுக்கடுமை, கூற்று என்பது யமனுக்கு பேர். ஏன் யமனுக்கு கூற்று என்று பேர் என்றால் உடம்பிலிருந்து உயிரை கூறு கொடுத்துக்கிறோம், அதனால அவனுக்கு கூற்று ஒண்ணு பேரு. கூற்று கடுமை, கூற்றுவது கடுமை, கூற்றுவது கடும் செயல், அதாவது வேற்றுமை பொருள். தீர்க்கு கொடி, அங்கேயும் வல்லத்து மிக வேண்டும். தீர்க்கு என்று கொடியினுடைய பற்றி சொல்லுகிறார். தீர்க்கம் கொடின்னு வரும், அம்சாரி வரும். ஆனா இங்க சொல்லப்படவில்லை. தீர்க்கு கொடி. கடுக்காய் அப்படின்னு, கடுங்கிறதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. நஞ்சுன்னு ஒரு பொருள், கடுந்த கண்டன் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த நஞ்சு அது கடுக்கு ஏறுவதனால அதுக்கு நஞ்சுக்கு கடுன்னு பேரு. இந்த இடத்துல கடுக்காய் அப்படின்னா தொல்காப்பியத்துல ஆக்கக்கிழமையை பற்றி சொல்லுகிற போது சேனாவதியர் சொல்லுகிறார், கடுவும் கைவழி எண்ணெயும் தச்சமையால் மயிர் நல்லா ஆகின அப்படின்னு. அதாவது கடுக்காயினுடைய சூளையும் எண்ணிலிருந்து கையால் பிழிந்து எடுத்த எண்ணெயும் சேர்ந்து தலைக்கு தடவி கொண்டா கடுவும் கைவிழி எண்ணெயும் தச்சமையினால் மயிர் நல்லா ஆகின அப்படின்னு சொன்னாரு. அது சேனாவதியருடைய உரையில இருக்குது. கடுக்காய் என்பது இளம்பொருள் எடுத்துக்காட்டு கடுக்காய். சரி, அடுத்தது எரு செரு என்று இரண்டு சொற்கள். எரு செரு, இது உகர ஏறு. எரு செரு, எருவும் செருவும் அம்மோடு சிவனி. அம் என்ற சாரியோடு பொருந்தும். எருவம் செருவம் என்று வரும். எருன்னா செருவும் உடனம், செருன்னா போர்க்களம். எருவும் செருவும் அம்மோடு சிவனி திரிவிடன் உடைய, முன்பு சொன்னதிலிருந்து வேறுபட்டு முடியும். தெரியும் காலை அம்மோடு சிவனி எருக்குடி செருக்களம்னு சொல்லி அப்படிதான் வரும். இது முதல்ல சொன்னாரு. இப்ப கொஞ்சம் மாறிய முடிய அம்சாரியும் பொருந்தும். எருவன்குடி செருவன்கரம் என்றும் வரும். அம்மின் மகரம் செருவையும் கெடுமே. அந்த அம் கெடுவதும் உண்டு. செருக்களம் எருக்குடி என்றும் வரும். ரெண்டு வகையாக வருகிறது இந்த நூற்றாண்டை சொல்லியிருக்கார். ஒன்று எருவன்குடி செருவன்கரம்னு வரும், எருக்குடி செருக்களம்னு வரும். அவ்வளவுதான். இது மிக எளிமையாக பார்த்தா அதுதான் கருத்து. அடுத்தது லூ என்னும் உயிர். லூன்னு சொல்லணும். நாக்கு வளையணும், ரெட்ரோஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லணும். வளைனா நாக்கு வளைந்தாதான் பிறக்கணும். லானா லாலா அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வளைனா ஒளிகள்னு காட்டுவார். ரகர உகரம் நீதிதன் உடைத்து. பழுப்பல் அப்படின்னா என்ன? பழுப்பல்லுன்னா பழுப்பா இருக்கிற பல்லுன்னு பொருள். அது பழு நெடிலாகி பக்கத்துல அளவடை மாதிரி உகரம் எடுக்கும். உகர ஈடு பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால இந்த உகர ஈடு உடைய சொல் பழு பக்கத்துல இருக்கு. பழு பல் எரு
கதவு. கதவுன்னா கதவுக்கு பின்னால அது போடக்கூடிய குறுக்கு மரம், அதுக்கு பேர் எழு. பகைவர்கள்லாம் வருகிற போது கோட்டை வாயில் இருக்கக்கூடிய பெரிய கதவுக்கு பின்னால இந்த எழு என்ற குறுக்கு மரத்தை முடிச்சு தப்பான். அப்பதான் தகர்த்துட்டு வர முடியாது, யானையாலும் தகர்க்க முடியாத அளவுக்கு வழியிலும் அந்த கதவை அமைப்பாங்க. அதுக்கு பேரு எழுன்னு பேர். இந்த இரண்டு சொற்களும் உகரத்தை ஈராக உடைய சொற்கள். இன்னும் எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, பக்கத்துல உகர குறில் போடணும். கதவு என்று வரும். அடுத்தது முடி. முதுமரக்கிழவி. முதுங்கிறது ஒரு மரத்தோட பேரு. முதுமரக்கிழவி முதுமர இயற்கை. முதுங்கிற மரத்துக்கு நான் சொன்னேன் அங்க இகரை பற்றி சொல்லுகிற போது அதை பார்த்துக்கோங்க. முதுங்கிறது என்ன ஆகுன்னு கேட்டா, முதிக்கு சொன்னது மாதிரி முதிக்கு என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சொல்லியிருக்கிறார். அந்த உதிரிகளை பார்த்தோம். அதே மாதிரி உதிரிகளை சொல்லணும். உடிமரம் என்பது நெல்லுக்கு சொல்லி. அடுத்து சுட்டு முதல் இறுதி உறுதியில் நிலைந்து ஒற்றை மிகா வல்லடித்து இயற்கை. இது சுட்டு முதல் இறுதி, அதாவது அது இது அப்படின்னு இருக்கு. அந்த சுட்டை முதலாக கொண்ட இறுதியினுடைய சொல். இறுதி எப்படி இருக்கணும்? உகர ஈராக இருக்கணும். அது இது உகர ஈடு பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். அதனால உகர ஈரத்தையுடைய சுட்டு முதல் பெயர். சுட்டு முதல் இறுதி உருவியல் நிலையம். நான் உருவியல்ல சொன்னது மாதிரியான மொழியை தெரியும். உருவியல் என்ன சொல்லியிருக்கிறாரு? சுட்டு முதல் உகரம் அன்னுடைய சிவமே ஒட்டிய நெய் ஒடித்து உகரம் கடுமையான 176வது நூற்றாண்டு சொல்லியிருக்கார். அதே கருத்து இங்கேயும். அதன் கிளை உகரம் போய்விடும். அதன் கிளை இதன் பூ என்று வருகிற போது உகரம் போய் நெய் நின்று அன்சாரி புரிந்தும் என்று பார்த்தோம். ஒற்றிடை மிகா வல்லெடுத்து இயற்கை. ஒற்றிடைக்கு வெகுவதி இல்லை. அடுத்தது இந்த உகர ஈடு பார்ப்போம். சரியாக ஊகார ஈடு பார்க்கிறோம். என்பது ஓரெழுத்து ஒரு மொழியிலே ஊழி வரும். ஊழி என்றால் ஊழ் என்றும் ஒரு பொருள். ஊகார ஈடு ஆகார இயற்று. இந்த விளக்க கொஞ்சம் கவனிங்க. இதுதான் தொல்காப்பிய இலக்கணம் சொல்லுகின்ற சொல் முறைமை. எப்படி? ஊகார இறுதி ஆகார இயற்று. ஊகாரம் வந்து ஆகாரம் மாதிரி. அங்க சரி, அப்ப ஆகாரத்தை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அங்க ஆகார இறுதி அகர இயற்று, அது அகரத்தை மாதிரினாரு. அங்க போய் பார்த்துக்கணும். பின்னோக்கு வச்சு பின்னால போய் பார்க்கணும். அகரத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? பத்த மொத்த ஒற்றுமை இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காரு. அதே இலக்கணம் தான் இங்க. நூல் என்பது காசா பாப்பா வருகிற காலத்து கிளை என்று வருகிற போது, சிலை என்று வருகிற போது, இப்படியெல்லாம் வருகிற போது சத்தம் ஒற்ற ஒற்றடை மிகும். பூப்பெரிது, பூச்சிறிது, பூக்கொண்டான் என்று இவ்வாறு அல்வதியில இதெல்லாம் பூப்பெரிது பூச்சிறிது எல்லாம் அல்வதியில இவ்வாறு மிகும் என்பதை சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஊகாரையிற்கு வினையக்கம். பூ பெரிது அப்படின்னு இலக்கணம் காட்டாது விளம்புறார். பூ பெரிதுன்னு என்ன தெரியுது? எந்த பூ? பூவெனப்படுவது பொறிவாய் பூவேன்னாரு. தாமரை பூ தான் பூ. பூங்கிற ஒரு சொல் வந்து தாமரை பூவை தான் கொடுக்குது. மற்ற பூக்கள் பெயரால் குறிக்கப்படுகிறார். மல்லிகை பூ, முல்லை பூ என்பது பெயரால் குறிக்கப்படும். பெயர் சொல்லாம பூன்னு சொன்னா அது வந்து தாமரையை தான் குறிக்கும். பூவெனப்படுவது பொறிவாய் பூவே அப்படின்னாரு. அடுத்தது ஊகாரைக்கு வினை சொற்கள். வினைந்து கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் முனையங்காலை அவ்வகை வரையா அப்படின்னா, மேல பூப்பெரிது பூச்சிரின்னு சொன்னாரு. அதுக்கு மேல ஊகாரைக்கு சொல்லுகிற
முன்னின்று கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் இணையங்காலை அவ்வகை வரையார். மேலே சொன்னார்களே நீக்க மாட்டார்கள்னா இங்கேயும் ஒற்றி மிகுந்து பொருள். இன்னும் கொண்டான் இன்னுங்கிற நெடிலை இறுதியாக உடைய இணை எச்சம் இன்னும் கொண்டான்னா உன்ன கொண்டான்னு பொருள். சாப்பிட கொண்டான். அதே போல முன்னிலை மொழிக்கும் காணு தோழி அப்படின்னா காண்க தோழின்னு அர்த்தம். அது முன்னிலை மொழி. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மேலே சொன்ன இலக்கணத்தை நீக்க மாட்டார்கள் வல்லெச்சு மிகுந்து பொருள். இங்கேயும் வல்லெழுத்து மிகும் என்று பொருள். தத்தம் ஒத்த ஒற்றை மிகுங்கிறத இங்கேயும் இலக்கணம். அடுத்தது வேற்றுமை கொள்ளும் அதனோரற்று. மேலே சொன்னதெல்லாம் அல்லடி. உணவு கொண்டான் காணும் தோழி என்பதெல்லாம் அல்லடி. இங்க வேற்றுமையிலையும் வலி மிகும், வல்லெழுத்து மிகும். எப்படி குன்னூத்திரைன்னு காட்டுறார். இங்க என்ன குன்னூத்திரைன்னு குன்னூறு மேகம் என்று பொருள். மேகம் என்று வடக்கம் தமிழ்ச்சொல்ல நிறைய சொற்கள் இருக்கு என்று பார்த்தோம். இந்த இடத்துல கொன்னு என்பது முகிலை குறிக்கிறது. பொதுவாக எழுதுகிற போது முகில் என்கிறது என்று முகிலினங்கள் என்று திரைப்பட பாட்டில கூட முகிலினங்கள் எழுதுகிறார்கள். அதனால முகில் என்பது தன்னை கொண்டு முகந்து ஏறுகின்ற மேகத்திற்கு பேர் தான் முகில். அதனால கொன்னூர் திரை கொன்னூர் கூட்டம் என்று ஓடுகின்ற ஒரு அருமையான ஒரு பாட்டு. அதை எல்லாம் எடுத்து கையாண்டுக்கிறாங்க. ஓடுகின்ற மேகங்க ஒரு தலைவன் வர்றானா தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்கு பொருள் விட்டு கொண்டு வருகிறான். அப்படி வருகிற போது மேல பாக்குறான் வானத்துல மேகம்லாம் அப்படியே ஓடுதான். அவனுக்கு அப்படி ஓடுறது மாதிரி தெரியுது. ஏன்னா அவனுடைய உள்ள ஓடிட்டு இருக்கிறதுனால ஓடுகின்ற மேகங்கால் என்ன அருமையான பாட்டுக்காரங்க இது. ஓடுகின்ற மேகங்கால் ஓடாத பேரில் என் பேர் வேகமாக போயிட்டு இருக்கு. ஆனா ஓடுகின்ற மேகங்கால் ஓடாத பேரில் ஒரு கூடு வருகிறது என்று கூறுவோம். வழக்க முடியும் வழக்கா சொல்றான் பாருங்க. இந்த மூணு தொடரை மறக்க முடியாத தொடர். ஓடுகின்ற பேரு ஓடுகின்ற மேகங்கள். அது ஓடாத மேகத்தை ஓடுகின்ற மேகங்கள்னா ஓடுற பேர ஓடாத பேருங்க. அது போய் சொல்லுமா? அது சொல்லாத சொல்லுங்க. இந்த ரெண்டு வரியில ரெண்டு அடியில எவ்வளவு மன உணர்ச்சியை கொட்டிட்டான் பாருங்க ஒரு தலைவன். அதுபோல தலைவனுடைய பாட்டிலையும் இப்படி ஒண்ணு இருக்கு. எட்டால் விடியுங்கிறா. இன்னும் இந்த ராத்திரி இப்படி போயிட்டே இருக்கு. இந்த 5-6 ராத்திரி சேர்ந்து வந்திருக்கும் போல இருக்கு. இது எப்ப விடிய போகுது? எதனால விடிய போகுது? இந்த சூரியன் செத்து போயிட்டான். அவனும் வந்த அவனுக்கு வரும்போது அவனுக்கு சக்கரம் அச்சு முடிஞ்சு போச்சு. அவன் அந்த குதிரை எல்லாம் கையில விழுந்து எங்கேயோ போயிட்டு போயிருக்கு. இந்த பொழுது எப்படி விடிய போகுதோ தெரியல அப்படின்னு சொல்றான். இந்த தனிப்பாடல்கிறத எடுத்து படிச்சீங்கன்னா சங்கச்சாயனுடைய பல பாடல்களை அதுல பார்க்கலாம். அது இயற்கையினுடைய ஆற்றலுக்க புலமை இந்த புலப்படும். சில பாடல்களுக்கு பாடியனுடைய செயல் கூட தெரியல. அதனால அருமையான ஒரு பாட்டு. அது ஓடுகின்ற மேகங்கள் ஓடாது மேகம் விடுத்து பாடி இருக்கிறாங்க காளிதாசர். தமிழில் செந்தல் விடுத்தூர் வந்திருக்கிறது, தமிழ் விடுத்தூர் வந்திருக்கிறது. இதெல்லாம் நிறைய தூது நூல்கள் வந்திருக்கிறது. இவற்றெல்லாம் ஐயர் அவருக்கு படிச்சிருக்காரு. தமிழ் விடுத்தூருங்கிற நூலை ஊழல் சாமிநாதனுடைய படிப்பு எடுத்து படிச்சு பாருங்க. முதல்ல ஒரு 4 பக்கம் ஒரு ஆராய்ச்சி ஒரு எழுதியிருக்காரு. இந்த மனிதனை எப்படி பாராட்டுறதுன்னு நமக்கு தெரியும். அவ்வளவு சரிவா ஒரு தூது பற்றி வேற எந்த நூலும் படிக்க வேண்டியதில்லை. அந்த 4 பக்கத்தை படிச்சா போதும். அவ்வளவு நுணுக்கமா நுட்பமாக செய்து எழுதியிருக்கிறார் தமிழ் விடுதலுக்கு. அந்த முன்னுரை எடுத்துட்டு படிச்சிருக்காங்க ரொம்ப கவனமா. பேர்பட்ட முன்னுரை அது ஐயர் இதுல ஊழியக்கா நூலகத்துல அத முன்னுரையோட படிச்சிருக்காங்க. அதை வாங்கி பாருங்க. அருமையான ஒரு முறைக்கும் அது. பஞ்சபதா நூலு பலமண்டார் பாது இஞ்சி அழுத்தேராய் ஏற்கலையே அந்த அடிகள்லாம் தமிழ் விடுதலுல ஆற்றல் மிக்க விழிப்பாடு. எழுதியவனுடைய பேர் தெரியல. அந்த இலக்கியத்தை படைத்தவனுடைய பேர் மறைஞ்சு போச்சு. அவன் தன்னை பற்றி விளம்பரம் பண்ணி நினைக்கல. அதனால அவ்வாறு அது அருமையான ஒரு ஆராய்ச்சி முன்னுரை. எப்படி 10 பாட்டுக்கும் குறுந்தொகைக்கும் அவரு முன்னொரு ஆராய்ச்சி முன்னுரை இருக்காங்க. அது போல தமிழ் இருக்கிற ஒரு சிறிய நூலுக்கு கூட விடாம அருமையான ஒரு ஆராய்ச்சி எழுதியிருக்கிறார்.
அதனால அந்த உரையை நீங்க படித்து பார்க்கணும். அடுத்தது குறிக்கீடும் ஓரெழுத்து முடியும் பின்னும் உகரம் இருக்கும். ஊங்கிற அந்த எழுத்து குற்றெழுத்து இன்பரும். இது ஒரு அருமையான ஒரு சொல். இடு அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லுங்க. இதுன்னா வானத்தில் இருக்கிற பூமிக்கு பேர் உடு. இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டியது உகர குரில் தான். ஆனா உடுங்கிறது அந்த குரில் என்ன ஆகும், தூங்கிறது நெடிலாகும். இந்த இடத்துல நாம பார்க்க போறது ஊகாரத்தை தான் பார்க்கணும். உடு தூங்கிறது என்ன ஆகிடும், உகரக்கு நிற்றல் வேண்டும் உகரக்கிழவி. அந்த வருகிற போது பக்கத்துல உகரப்புரி எழுதப்பட வேண்டும். உடு குறை என்றால் விண்மீன்களுடைய குறைபாடு என்று பொருள். குற்றெழுத்து இவரும் ஓரெழுத்து முடிக்கும். குற்றெழுத்துக்கு பின்னாலேயும் ஓரெழுத்து முடிக்கும் பின்னாலேயும் உகரக்கிழவி நிற்றல் வேண்டும். தூ என்பது ஓரெழுத்து உடைமை. தூன்னா தூய்மை, தூய்ப்பு என்றெல்லாம் பொருள். அதுக்கு பக்கத்திலையும் இந்த உகரக்கிழவி நிற்றல் வேண்டும். உடு என்பதற்கு பக்கத்திலையும் இந்த உகரக்கிழவி நிற்க வேண்டும். உடுங்கிறது வழக்கில் இருக்கிறதா? இப்ப விண்மீன்களை குறிக்க வழக்கில் இருக்கிறதான்னு கேட்டேன். எல்லா பேரும் ஒரே குரல் அப்படியெல்லாம் இல்ல. காரணம் உடுமலை கிட்ட ஒரு ஊர் இருக்கு. அது அந்த மலைக்கு மேல ரொம்ப ஓங்கி உயர்ந்த மலை. இந்த ஓங்கி உயர்ந்த மலையை திருக்குறளார் சொல்கிற போது காகம் அணுகாத மலைந்தாரு. காக்காயினால ஒரு எல்லைக்கு தான் பறக்க முடியும், மேல பறக்க முடியாது. அதனால காகம் அணுகாத மலை நாம உயரமான மலை. அதுல சுற்றிலும் உரையில பார்த்தா உடு கணங்கள், அதாவது விண்மீன் கணங்கள் எல்லாம் அதை பொருந்தி இருப்பது போல தோன்றும். அதனால்தான் அது உடுமலைன்னு பேரு. அப்புறம் பின்னாடி பேட்டையை சேர்த்துட்டாங்க உடுமலை பேட்டை. உடு என்றால் விண்மீன் என்று பொருள். அதனால அவ்வாறு வருகிற போது அங்கு இக்கு மிகும், வல்லொற்று மிகும் என்று பார்த்தோம். சத்தம் ஒத்த ஒற்று மிகும் என்று இலக்கணம். பூ என் ஒரு பெயர் ஆகியே. அந்த பூங்கிறது அங்க எங்க இல்லை, இங்க உகரம் பெறுவது இல்லை. பூங்கிறது அப்படியே தான் இருக்கும், பக்கத்துல ஊ எழுதக்கூடாது. பூ என் ஒரு பெயர் ஆகியல்பு என்று ஆவையின் வல்லெழுத்து மிகுதலின் முடித்து. பக்கத்துல வல்லெழுத்து மிகுதலும் அப்படின்னா மிகாமையும் என்பது பொருள். உகரம் பெறுதல் இல்லை, ஆனால் வல்லெழுத்து பெறும். எப்படி? பூக்கூடை. பாக்கி மொழி நீங்க சொல்லுவோம் பூக்கூடை அப்படின்னா உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க கேட்டா பூச்சாடி, பூத்தலை என்று கண்டான் சென்றான் தந்தான் போனான் இந்த நாள் வரும். பூத்தந்தான் என்றெல்லாம் வரும். பூத்தலையாரா புனவு புனை விரும்பில்லை நாட்களும் விருப்ப பாடாளாயும் கரங்குமணி நெடுங்கிய கொள்கையை கொடுத்த பரஞ்சோங்கரத்து தாரி மகளை அப்படின்னு புறநானூற்றுல தாரி மகளை கொண்டு போய் அடைக்கலமாக கொடுக்கின்ற போது தமிழர் சொல்லுகிறார், பூத்தலையரா புனவுகளில் நாட்களும் விருப்ப பாடாளாயும் கரங்குமணி நெடுங்கிய கொள்கை கொடுத்த பரஞ்சோங்கரத்து தாரி மகள். இது யார் தெரியுங்களா? பூவை தன்னுடைய தலையில வைத்திருக்கக்கூடிய அந்த கொடி வாழக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மனித கட்டிய பேரையே கொடுத்தவராக கபிலன் பாரி. அந்த பாரியினுடைய மகனையா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது அங்கு பார்த்தோம். பூத்தலையரா துணிகுடி இல்லை, பூக்கூடை பூத்தலை பார்த்தோம். பூ அப்படிங்கிற போது அவங்க இந்த கொடியை பற்றி சொல்லுகிற போது பூத்தலை, பூவை தலையிலே உடையது, ரெண்டும் தொகை அது. அடுத்தது ஊ என் ஒரு பெயர் ஆவது சிறகு. இந்த ஊகாரம் ஆகாரம் போல பொருந்தி. எப்படி? நகரத்தை சொல்லுங்கள். ஆண்கிறது ஆண் அப்படின்னு ஆகும். ஆண் இறைன்னு எழுதலாம், ஆண் இறைன்னு எழுதலாம், ஆண் இறைன்னு எழுதலாம். அந்த நகரம் ஒன்று அங்கு பொருந்தி என்பது இலக்கணம். அதே போல இங்க ஊன் என்று எழுதலாம், ஊன் என்று எழுதலாம். ஊ என் ஒரு பெயர் ஆவோடு சிறகு. ஊன் கடை, ஊன் நகை. ஊன் என்பது தசையை குறிப்பிட்டது. ஊன் அக்கச்சாரியை பெறும் அதுக்கு அக்கு நிசாரியை பெறுதலும் இருக்கு. அக்கு என்ற சாரியை வரும். ஊனக்குறை
அப்படின்னு ஊனக்குறைன்னா கழிச்சு உடம்புல ஒரு பகுதி ஆடு மாடு ஆகியவற்றுக்கெல்லாம் முதல்ல அதை வெட்டுவான். எங்க ஊர்ல ஒரு குடிகாரன் இருந்து வந்து ஒரு ஆட்டு கடாய் வெட்டக்கூடியவனை பார்த்து கேட்கறான், ஒரு பெரிய அவன் இது வம்புக்காரன் கேட்கறான், எல்லாம் ஆட்டு கறி நாட்டு கேட்டான், மூளை கேட்டான், அப்படி நான் இல்லாம எனக்கு மற்ற கதையை வைத்து கொடுத்துட்டு கேட்டான். அதுக்கு ஆட்டு கடைக்காரன் பார்த்தான், இது குடி வெளியில வர்றான், வந்து எது வேணாலும் சொல்லலாம்னு தெரிஞ்சுட்டு சொல்றான். ஆமா உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா ஆடா பார்த்து கட்டணும், இன்னும் யாரையாவது மூளை இருக்க அப்படியா இன்னுமே வாங்கும் போது பார்த்து மூளை உள்ள ஆடா வாங்கியான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப இந்த குடிகாரனுக்கு மூளை இல்லைன்னு தெரிஞ்சுங்கிறான் என் கடைக்காரன். அது போல சதையை வெட்டி கொடுக்குறான். இதை வாங்கி விற்று நிறைய கடைகள் விற்கக்கூடிய கடைகளுக்கு வாங்கி கொண்டு போகிறது இருக்காது. அதான் ஊனக்குறை என்று சொல்லுது. அருமையா சொல்ற இதுல தொல்காப்பியத்துல பின்னால வெளிப்பாட்டியில சொல்ல போறாரு, செத்து கோடிடும் செஞ்சாண்டி நெஞ்சு ஓடிடு ஓடா நடுவன் விளைந்தார். உடம்ப செத்து கொஞ்சம் கொஞ்சமா செத்து கழிக்கிறது, அதுக்கு பேர் தான் ஊனக்குறைன்னு பேரு. ஊனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிலை வழியும் கூட ஒரு மனிதன் நடுவு நிலவை மாறமாட்டான் என்பது நிச்சாட்சியில் சொல்வோம் ஊனக்குறை என்று. அதே போல ஆடும் மகடும் ஆயுதம் இன்னுரை வரையும் ஆனமில்லை. ஆடும் மகடும் என்பது சிலர் தவறாக எழுதுகிறார்கள். இது வந்து ஆடும் மகடும் என்பது சில பேர் இன்னிசை அறைபடை எழுதுகிறாங்க, சில திருமணிசை அறைபடை எழுதுகிறாங்க. அது எதுவும் இல்லை, இது இயற்கை அறைபடையும் வருது. ஆடும் மகடும் என்பது இயற்கை அறைபடை. அப்படியேதான் பேரே அப்படிதான் அமைந்திருக்கு, ஆடும் மகடும் என்று. ஆயுள் பெயர்க்கும் இன்னுடைவரிலும் ஆனந்தில்லை. நடுவில் ஆடூரின் கை மகடூரின் கை என்று வரும். அதாவது ஆணின் கை பெண்ணின் கை என்று பெயர். ஆடும் கை என்றும் வரலாம், அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது எகர ஒகரம். இந்த ரெண்டு எழுத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, பெயர்களுக்கு இந்த ரெண்டு ஈடாக வர்றதில்லை. பெரும்பாலும் பெயர்களுக்கு தான் இலக்கணம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கார் தொல்காப்பியர். இந்த ரெண்டு எழுத்துகளும் ஒரு பெயருக்கு ஈராக வருகின்ற நிலை இல்லை. முன்னே எகர ஒகரம் பெயருக்கு ஈராக முன்னிலை முடிய எண்ணனார். இது முன்னிலைக்கு உரியவாக வரும். அப்படி முன்னிலைக்கு வருகின்ற போதும் கூட தேற்றமும் சிறப்பும் அல்வதியாகும். தேற்றம் சிறப்பு என்ற ரெண்டு பொருள்ல வராது, பாக்கி பொருள்ல தான் வரும். இப்ப எகர உகரம் ரெண்டும் அப்படி வருகிற போது எங்க வருவது முன்னிலை முடிச்சுதான் வரும்னு சொல்லிட்டாரு. அதனால முன்னாடி இருக்கிறவனை பார்த்து கேளுப்பா அப்படின்னா அந்த இடத்துல ஏங்கிறது நெகிழா போட்டு பக்கத்துல குறி போடணும். கொற்றா ஓ செஞ்சாய் இல்ல முன்னிலையாக தான் வரணும். ஓ கேளப்பா அப்படின்னா ஓ கொடு அப்படின்னு நிற்கிறீங்க. அதனால முன்னிலை மொழிக்கு மட்டுமே இந்த ரெண்டு எழுத்துகள் வரும், பிற இடங்களில் வருவது இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த முன்னிலை மொழியில வரும்போதும் கூட தேற்றம் சிறப்பு என்ற அந்த ரெண்டு பொருள்ல வராது அப்படின்னு சொல்றாரு. தேற்ற எகரமும் சிறப்பினமும் மேற்கூறு இயற்கை வல்லெழுத்து மிகா வல்லெழுத்து மிகுவதில்லை. ஏ கொற்றா ஓர் செய்தாயும் அங்கெல்லாம் வல்லெழுத்து வந்தது போல இந்த தேற்றகாரத்துக்கும் சிறப்பு குறித்த ஓவுக்கும் வருவது இல்லை. தேற்றகாரம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அவனே செய்தான், அவனே செய்தான்னு எழுதக்கூடாது, இச்சு போடக்கூடாது. அதுதான் சொல்றாரு, அவனே செய்தான். நண்பனும் செய்தான் இந்த ஓகாரம், அதுக்கு பிறகு நண்பனும் செய்தான்னு எழுதக்கூடாது. அதுதான் அந்த இலக்கணத்துக்கு தான் சொன்னார். எகர ஒகரத்துக்கு இவ்வளவுதான், இந்த ரெண்டே நோட்டாக்கள்ல அடைஞ்சிட்டார். ஏன்னா வரல, பழத்துல வரல. அடுத்தது ஏகார இரு. ஏகார இறுதி ஊகார இயற்று. அந்த 203வது நூற்றாண்டுல சொன்ன இலக்கணம் தான் இங்கேயும். சட்டம் மொத்தம் ஒற்றிடை மிகுமே சேர்க்கடிது, நெடி ஏகார நெடி சேர்க்கடிது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது மாறுபொய் எச்சம். மாறுபொய் எச்சம்னா எதிர்மறை எச்சம்.
எதிர்மறை எச்சமும் வினாவும் எண்ணும் கூறிய வல்லெழுத்து இயற்கையாகும். வல்லெழுத்து இயற்கையாகனு வராதுன்னு சொல்லும். இயற்கையா இருக்கும். வல்லெழுத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டியது இல்லை. எதிர்மறை எச்சம் வினா எண் ஆகியவற்றின் ஏகார ஈடு வரும்போது வல்லெழுத்து வராது. யானே கொண்டேன் ஏகாரம். இந்த இடத்துல எதிர்மறை பொருள். நானா வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். யானே கொண்டேன் அந்த வினா பொருள் வருது. யானே கொண்டேன் மாறுபொருள் எச்சமும் நீயே வந்தாய் என்று சொல்லுகிற போது நீயே வந்தாய் அப்படின்னு வினா பொருள் வருவதும், அதே போல எண்ணும் பொருள் வருவது கொற்றனே சாத்தனே தேவனே என மூவரும் வந்தனர் அப்படின்னு சொல்லுகிற போது நம்பர் பண்றது 1 2 3 கொற்றனே சாத்தனே தேவனே. யார் அந்த கொற்ற தேவன்னா? சாத்தனை தெரியும், அது புத்தரை குறித்தது. கொற்றன் என்பது சிவனை குறித்தது. தேவன் என்பது பிற தேவர்களை குறித்தது. இது மாணிக்கவாசகரும் பாடுறார். அதாவது திருமாலும் நான்முகனும் பிற தேவர்களும் பாடுவார். அதனால செந்தன் மாலும் நான்முகனும் பிற தேவர்களும் சொல்லுவார். அது மாதிரி வரக்கூடிய இடத்துல எப்படி பல தெய்வங்களும் இன்னும் சேர்த்து காட்டலாம் பாருங்க. அந்த ஒட்ட உள்ளம் அதை அந்த அந்த உரையாசிரியர்களுடைய எடுத்துக்காட்டுகள் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது ஊகார ஈடு என்று சொல்லிக் கொண்டு வந்தார். அப்புறம் ஏகார ஈடு சொல்றாரு. வேற்றுரை கொள்ளும் 11 ஊகார ஈடு போல 266வது நூற்பாவை போல அங்க என்ன காட்டினாரு? தென்னூத்திரை அப்படின்னு காட்டினாரு. இங்க அதே மாதிரி தேத்தண்ணீர், தேயிலது தண்ணீர், ஏக்குடம் வேட்காட்டை உடைய குடம் என்று வேற்றுமை பொருளையும் இவ்வாறு வரும். தேயிலை, காப்பி, கரும்பு எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தது. டீ என்பதனுடைய பிரிவுதான் தேயிலை, காஃபி என்பதனுடைய பிரிவுதான் காப்பி. அதே போல கரும்பு அயல்நாட்டு பொருள். அரும்பரல் மரபில் கரும்பின் தண்டுங்கிறது புறநானூறு. கரும்பு இங்க கொண்டு வந்தான் ஜாவாவிலிருந்து. அதுவும் அயல்நாட்டு பொருள் தான். ஏஎன் இறுதிக்கு எகரம் வருது. ஏ என்ற இறுதிக்கு எகரம் இடம்பெறும். ஏ புழை, ஏ போட்டு ஒரு எகர குறி போடும். ஏ புழை, ஏன்னா அம்பு, ஏவப்படுவது ஆதலில் அது ஏ அம்பு ஏ என்று கூறப்பட்டது. அடுத்தது சேயின் மரப்பெயர் முதுமறை ஏற்று. அதான் நினைச்சு பாருங்க. சே என்ற ஒரு மரப்பெயர் முதுமரம் போல இலக்கணம் பண்ணினாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா 262வது நூற்றாண்டுல ஒடுமர கிளவி முதுமறை இயற்றினாரு. அப்புறம் 243வது நூற்றாண்டுல முதுமர கிளவி முன்னெடுத்து. அதனால ஒடுமரம், உதிமரம், சேமரம் இன்னும் முன்னேற்றம். கொடுங்கிளை, இடிங்கிளை, சேம்பு இதெல்லாம் மரப்பெயர்கள். அது வரையில பார்த்தோம். 278வது நூற்றா வரையில பார்த்திருக்கிறோம். இனி அடுத்தபடியாக அடுத்த நூற்றா 229 அதையும் அதை பார்க்கலாம். அதோட ஒரு தமிழ் முடிவு. முற்றம் நாளையில் முற்றம் முற்றம் பசு. அது தென்காசி மாவட்டாங்க வளர்க்கக்கூடிய இந்த பெற்றங்கள் ஆவினை பெற்றம் என்று கூறுதல் தென்காசி நாட்டார் வழக்கில் விளையாடி பெற்றம் ஆயில் முற்ற வீண் வேண்டும். அந்த இடத்துல மீன் பொருள் சேவின் பால், ஆவின் பால்னு சொல்றது மாதிரி சேவின் பால். தென்காசி நாடு தமிழ் கல்வி அந்த ரெண்டுக்கும் மிக சிறந்தது. அது ஒரு இடத்துல அருமையா சொல்றாரு. பசுவினுடைய மதி போன்றது நம்ம தென்காசி நாடா. படம் வரைந்து பாத்தீங்கன்னா இந்த பசுவினுடைய மடியை போல இருக்கக்கூடிய இந்த தென்காசி நாடுங்கிற ஒரு வரைபடம் புரியும் நமக்கு. இந்தியாவுடைய படம் அது வரைகிற போது கடைசியில் அந்த பாண்டி நாடு அந்த தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி அந்த பசுவினுடைய மடியை போல இருக்கிறது என்று மனோன்மணியா சிகரம் சொல்லுவார்.
தமிழும் சைவமும் அந்த இரண்டும் தலைத்த பகுதி அந்த தென்பாண்டி நாடு. அங்கிருந்துதான் சங்கவிலைக்கு கிடைச்சது. சங்கவிலைக்கு முழுவதும் கிடைத்தது நமக்கு தென்பாண்டி நாட்டுல தான். அது வரையில பார்த்தோம். இப்போ இனி அடுத்த வயசுல அதிகார தொடங்கி இந்திய பகுதி எல்லாத்தையும் உயிர்மொழிகள்ல முடிச்சிடலாம். பெரும்பாலும் பட்டியலுக்கான என்றாலும் கூட ஒரு நெறிய ஆய்வு நிகழ்ச்சித்தான் இந்த விதிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பது வெளிப்படும். அதனால அந்த நினைவோடு பாருங்க, இவற்றையெல்லாம் பின்னால பயன்படுத்தி கொண்டு நான் தாமரையை பற்றி பார்த்தவங்க பூவனப்படுவது பெருவாள் பூவேன்னு நான் சொன்னேன். 2 அடிய பார்த்தேன் கம்பராமாயணத்துல. நீங்க அந்த 2 அடியை நினைச்சு பாருங்க. இந்த செய்யுள் சொல்வதற்கு அவனுக்கு எவ்வளவு புறமை இருக்க வேண்டும். 4 அடி கூட வேண்டாம், 2 அடி பாரு போதும். நீரிடை உறங்கும் சங்கம், இடனிடை உறங்கும் நேரி, தாரிடை உறங்கும் வந்து தாமரை உறங்கும் செய்யான் இருக்கு. 2 அடி 4 உறங்கும் வருது. நீரிடை உறங்கும் செல்வம், இடனிடை உறங்கும் நேரி, தாரிடை உறங்கும் வந்து தாமரை உறங்கும். 4 உறங்கும் வருதில்ல. இந்த 4 உறங்குக்கும் ஒரே பொருள் இல்லை. அது எப்படி? இந்த பம்பரம் விடுற பையனை பாருங்க, பம்பரத்தை நல்ல வேகமா சுற்றி விட்டு உறங்குதுங்கிறான். அது தூங்குதுன்னா பொருள், சுற்றுதுன்னு பொருள். உறங்கமோ சுற்றுன்னு பொருள். அதே போல ஒரு நாடு வளமா இருக்கிறது என்று பாட வந்த கம்பன் சொல்கிறான், இந்த நாட்டுல நீரிடை உறங்கும் சங்கம். தண்ணீர் வெள்ளமா உள்ளார குளத்துக்குள்ளார புகுது. அப்படி புகும்போது அந்த இடத்துல சங்கம் அமைதியா இருக்க முடியுமா? அதுவும் தண்ணீரோடு சேர்ந்து சுற்றுகிறது, வேகமா சுற்று. அந்த இடத்துல சுற்றுன்னு பொருள், நீரிடை உறங்கும் சங்கம். சரி, அடுத்தது நிழலிடை உறங்கும் நேர். எருமமான நிழல்ல உறங்குதுன்னா அங்கேயும் தூங்குதுன்னு பொருள் இல்லை. அது தூங்கல, உண்ட புல்லை அசை போட்டு கொண்டிருக்கிறது. அதனால வாழ அசைக்குன்னு பொருள் அது. நிழலிடை உறங்கும் நேர். அது நிழல்ல இருக்கிறதுனால்தான் தண்ணீர்ல சங்கு உறங்குது. அது வெறும் அந்த தண்ணீர்ல பூந்திருந்ததுன்னு சங்கு அங்க உறங்க முடியாது, சுத்த முடியாது. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் நேர். காரிடை உறங்கும் நண்டு அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் பொருள் எனக்கு தெரியாம இருக்கு. மாலையில தேன் அங்கிருந்து போய் ஒரு வண்டு ஒரு பூல உட்கார்ந்து தேனை குடிச்சுட்டு அங்கேயே படிச்சு தூங்கிடுச்சான் அந்த பூவிலேயே. அதுக்குதான் வாரியார் சொன்னாரு, ஊர் வளமாக இருக்கிறது என்று பாட வந்த புலவன் ஆதலா ஒரு பூவில தேன் குடிச்ச உடனே அதுக்கு போகணும்னு ஆயிடுச்சு. அவ்வளவு தேன் இருக்கான் அந்த பூல. அதனால தாரிடை உறங்கும் வண்டு. மாலையிலே அங்கேயே படிச்சு தூங்குது, வேற என்னமோ போக வேண்டிய இடமே இல்லை. அம்மா தாயேன்னு அவனுக்கு ஒரு சோறு போட்டு அவனுக்கு உள்ளத போட்டு இலைய போட்டு ஒரு கூட்டு எல்லாத்தையும் வச்சு சோறு போட்டா சாப்பிட்டுட்டு என்ன செய்வான்? அம்மா எழுந்திரிச்சு கையாளவே முடியல, அவ்வளவு வயிறு பெருத்து போச்சு. இப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா பிள்ளைகளே பிடிச்சி தூங்கலாம். அதனால அதுக்கப்புறம் அசையவே முடியல. அது போல தாரிடை உறங்கும் வந்து தாமரை உறங்கும் செய்வாங்கிறதுக்கு தான் பொருள் வேற. இங்கதான் தூங்கும்னு பொருள். ஏன் தாமரையில தூங்குறாங்கன்னா கூப்பிடுவார் இல்லையா அந்த ஊர்ல, வைக்கிறதுக்கு பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லாம் ஏராளமா இருக்கு, போயிட்டு இலக்கிலேயே அனுப்பி விட்டாங்க. உடனே தனக்கு இருக்கிற வாங்கிய தாமரை இது தூங்குகிறார்கள். அடி பார்வைக்கு என்ன சிந்தனை வேண்டி இருக்கிறோம். இந்த சொற்களுக்கெல்லாம் வேறு வேறு பொருளெல்லாம் என்று அவர்கள் எப்படி கற்று இதனை பயன்படுத்தி இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் எது மூலம் என்றால் தொல்காப்பியம். இந்த கம்பனுடைய தொல்காப்பிய அறிவு பல இடங்கள்ல சேக்குவாருடைய தொல்காப்பிய அறிவு ரொம்ப இயற்பிக்கிறது. இளங்கோவடிகளுடைய தொல்காப்பிய அறிவு மிக பல இடங்களில் இயற்பிக்கிறது. அதனால தொல்காப்பியத்தை அவங்க எல்லாம் படித்தாங்க, உள்வாங்கிக் கொண்டார்கள், அதை மொழிக்கம் பயன்படுத்தினார்கள். பின்னால அந்த பயிற்சி இல்லாதனால நல்ல சிலப்பதிகாரம் மாதிரி கம்பராமாயணம் மாதிரி பெரியவராக மாதிரி இலக்கியம் இப்ப தோன்றல். அதுதான் காரணம். அதற்காக சொல்லுவது இலக்கிய வரலாறு உணர வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் குறிப்பிட்டேன். இது யாரும் கேட்ட அன்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
விடாமல் இந்த வகுப்பை நாம நடத்தணும். அதாவது கல்முற்றின்றால் நம் கலவேணும். அதாவது சிக்கன் சுரங்காட்டம்னா கல்வெடுக்கிறதுல சிக்கனுடைய காட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே கல்வி தடுக்குது. போற இடத்துல எல்லாம் கல்முட்டு பல முட்டுப்பாடு இருக்கு. நடந்து போகும்போது களவு காலத்து தலைவன் வரக்கூடிய இருக்கிறதாலாம் என்னங்க அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் கல்லு தடுக்குது. நான் எப்படி போய் என்னுடைய தலைவனை காண்பேன்னு சொன்னாங்க. அதனால ஒரு செயலை செய்கிற போது அப்படி தடைகள்லாம் நிறைய வரும். அதனால தோற்பதற்கு உங்களுக்கு தடைகள் வருகிறதோ இல்லையே, எனக்கு நிறைய தடைகள்லாம் வந்து இருந்ததுன்னா அவற்றையெல்லாம் மீறி பாடம் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் தான் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நாம விடாமல் பார்ப்போம். அடுத்த வகுப்புல உயிர்மயங்களுடைய கடைசி பகுதியை நாம் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இது யாரும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அணுகிறேன். நன்றி, வணக்கம்.